சமநன்மை கெழிலொழுகும் ரொம்ப இனிமையான ஒரு மாலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்க உங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்கோம். முக்கணியின் சாரும் இயற்கை மலை தேனும் சக்தி தரும் பாலும் குளிரில நீரும் அமிழ்தும் அளவிலாதுன்பேன் எனினும் தமிழே இனியதன்பேன். தமிழுக்கும் எனது அருமை சேலத்து மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியின் முன்னதாக வரவேற்புரையாற்ற திரு ஜி தமிழ்மணி சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், கட்டிடக் கலைத்துறை வல்லுனர், ஏழை எளிய மக்களுக்கு தலைவரின் ஆணையின் பெயரில் செயல்படக்கூடிய நபர் அவர்களை வரவேற்புரையாற்ற மேடைக்கு தாழ்மையோடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம், என் பேர் தமிழ்மணி, சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். நமது சர்வதேச உரிமை கழகத்தின் தலைவர் அண்ணன் மோசஸ் செல்லதுரை அண்ணன் அவர்களும், நம் தலைவர் துணைத் தலைவர் காளிராஜ் பாண்டியன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அண்ணனையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் விவி ஆறுமுக அண்ணன் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன். மற்றும் நம் மாநில நிர்வாகி அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இதுக்கு அடுத்து அனைவருக்கும் நன்றி. அடுத்தபடியாக அனைவரையும் வரவேற்க திரு PM ஜேம்ஸ், மாவட்ட துணைத் தலைவர், சமூக சேவை செய்யக்கூடிய நபர், இறை ஆசியில் அனைவரையும் அரவணைப்பவர், அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். சேலம் மாவட்ட புதிய நிர்வாகிகள் இணையதள செயல்படுத்துவதற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம். குறிப்பாக கணத்துக்குரிய சேர்மேன் மோசஸ் செல்லத்துரை அவரோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு முதன்மையான தலைவர்கள் யாவருக்கும், பொதுமக்கள் இணைய போகிற பழைய உறுப்பினர் யாவருக்கும் மனமாற வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து உங்களிடம் உரையாட அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களை அழைப்போமா? திரு சண்முகநாதன், மண்டல ஒருங்கிணைப்பாளர், சேலம் மாவட்ட ரோட்டரி கிளப்பின் பிரசிடெண்டாகவும் செயல்பட்டு வருகிறார். சேலம் மாவட்ட வளர்ச்சிக்கும் தகுதியான நிர்வாகிகளை கண்டு தலைவர் இடத்தில் அறிமுகப்படுத்துவதில் வல்லமை உடையவர். அவர்களை உங்கள் முன் உரையாற்ற அழைக்கிறேன். இனிய மாலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். ஹலோ, நீங்கள் எல்லோரும் இங்கே எதற்காக வந்திருக்கீங்க தெரியுமா? நீங்கள் எல்லாருமே வர சொன்னாங்க, எல்லோரும் வந்திருக்கீங்க. இந்த அமைப்பை பற்றி யாருக்காவது தெரியுமா? சர்வதேச உரிமை கழகம். அதாவது நம்மளுக்கு சாதாரண மக்களால் நம் கைகளில் கிடைக்காத ஒரு யாராக இருந்தாலும் சரி, எளிய மக்கள் உங்களுக்கு சட்ட உதவி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சட்ட உதவி நீங்கள் ஒரு சின்ன லாயரை போய் பார்க்கணும்னா கூட
உங்களுக்கு முடியாது இல்லைங்களா? அப்பேற்பட்ட சட்ட உதவி செய்யும் ஒரே அமைப்பு இந்தியாவில் இன்டர்நேஷனல் சர்வதேச அமைப்பு. அதன் எல்லாரும் கவனிங்க. அதன் தலைவர் நிறுவனர் ஃபவுண்டர் திரு மோசஸ் செல்லத்துரை அவர்களுக்கு இந்த நேரத்தில் சேலம் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்ம மாநில பொதுக்குழு ரவிக்குமார் சார் அவர்களுக்கு நம் சேலம் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்ம காளிராஜ் அண்ணன் அவர்களுக்கு நம் சேலம் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம் மாநில மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம் சேலம் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் இல்லாத காரணத்தில் சிம்பிளாக முடிச்சிடுறேன். அதே மாதிரி நம்ம சர்வதேச உரிமை கழகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. சென்னை, திருநெல்வேலி, சேலம், மதுரை, ஓசூர் இது எல்லாத்துலேயும் மாவட்டங்கள் நாங்கள் எல்லாருமே எடுத்து நிறுவிக்கிட்டு இருக்கோம். மோசஸ் செல்லத்துறை அவர்களின் ஆணைக்கு இணங்க நாங்கள் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டில் ஃபேர்லாண்ட்ஸில் இருக்குது. இந்த அமைப்பு உங்களுக்கு தெரியாட்டா கூட எல்லாரையும் தெரிஞ்சுக்கோங்க. நம் சேலம் மாவட்ட தலைவர் கார்த்திக் அண்ணன் கார்த்திக் தான் சேலம் மாவட்ட தலைவர். அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நம்ம சேலம் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலா உங்களை அனைவரையும் இங்கே ஒருங்கிணைத்து இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திய எனது தம்பி பிரதர் ராஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சேலம் மாவட்டத்தின் தலைவராக தெரிவிக்கிறோம். ராஜா பிரதர் கிட்டத்தில் தான் எனக்கு அறிமுகமானார். நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சன்ரைஸ் அப்படின்னு ஒரு கிளப்பு, அதில் நாம் ராஜா சார் எங்களுக்கு அறிமுகமாகிறார். அவர் ஒரு 3-4 மாதத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி நம்ம அவரை நம்மளோட இருந்தால் பரவாயில்ல, எங்களுடைய இந்த ரோட்டரி கிளப்லேயே இருந்துடக்கூடாது, ஒரு சிறிய வட்டத்தில் இருந்துடக்கூடாதுன்ட்டு ராஜா சாரை நம்ம திருமூர்த்தி சார் அவர்கள் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவித்துக்கிறோம். அதே மாதிரி அவரை நம்ம மோசஸ் சார் செல்லத்துறை சார்கிட்ட சொல்லி ஐஆர்ஓவில் சேர்த்து விட்டு அவங்க ஐஆர்ஓவில் மாநில பொறுப்பில் இருக்கிறாங்க. சுறுசுறுப்பான ஒரு நபர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப எல்லாரோடையும் அன்பு காட்டுவார். அவரால் முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஐஆர்ஓ அமைப்பு என்னென்ன பண்ணுறது சார் அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அதாவது சட்டம் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கரெக்டாக அந்த ஒரு சில இது இருக்குது கண்டிஷன், அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மக்கள் குழந்தைகளுக்கு சார் உதவி செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி மிகப்பெரிய அளவிலான எல்லா உதவிகளுமே மோசஸ் செல்லத்துறை சார் அவங்க டீம் எல்லாருமே நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு செஞ்சிட்ருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த அமைப்பை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் நம்ம அமைப்பில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியான சட்ட உதவிகள் கிடைக்கும். எல்லாம் நீங்கள் யாராவது போய் பார்க்கணும்னா, சட்ட வல்லுநர்கள் பார்க்கணும்னா அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு சொன்னது தான் எளிமையான முறையில் உங்களுக்கு, அதாவது நீங்கள் மற்ற இடத்துல பல லட்சங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா இந்த அமைப்பில் கரெக்டான ஒரு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவோம். அதிகபட்சம் இதில் ஒரு சில இது சாரே சொல்லி இதை கரெக்டாக முடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த சர்வதேச உரிமை கழகம். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த அமைப்பில் சேரணும். இது நிறைய ஏழை, இப்போ ஏற்காடு, கொடைக்கானல் அங்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் லான்ச், அப்புறம் நம்ம இந்த உறுப்பினர்கள் அறிமுகப்படுத்தும் விழாவுக்காக வருகை தந்த நம்ம மோசஸ் சார் அவர்களுக்கும் அவங்க டீம் அவர்களுக்கும் சேலம் மாவட்டத்தின் சார்பாக வருகான நன்றியை தெரிவித்துக் கொள்ளிட்டு நன்றி, வணக்கம். நன்றி திரு சண்முகநாதன் ஐயா. அடுத்தபடியாக எம்
திருமூர்த்தி அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர், கல்வி அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பயணிக்கிறார். அவர் ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ், ஜெர்மன் போன்ற பல மொழிகளில் பேசுவதிலும் கற்பிப்பதிலும் சிறந்தவராக திகழ்கிறார். நமது தலைவர் மூலமாக ஐஆர்ஓ எனும் பிரகாச ஒளி அவர் மீது பட்டு இன்று நமது கல்வி அணியின் ஒருங்கிணைப்பாளராக திறம்பட செயல்படுகிறார். அவர்களை உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் உரையாட வரவேற்கிறேன். ஐயா தலைவர் ஐயாவுக்கு, மோசஸ் ஐயாவுக்கு வணக்கம். துணைத் தலைவர் ஐயாவுக்கு, காளிதாசனுக்கு வணக்கம். ரவி அண்ணனுக்கு வணக்கம். ஆறுமுகனுக்கு வணக்கம். ஐஆர்ஓ இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷன் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஓகேங்களா? உங்களோட குறைய தீர்க்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு, கல்வி எல்லாத்துக்கும் எங்களை நாடுங்க. உங்களோட குறையை நாங்கள் கண்டிப்பாக தீர்த்துவோம். எந்த உதவியாக இருந்தாலும் திரு ராஜா அவர்கள் மூலிமா, கார்த்தி மூலிமா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ. நன்றி திருமூர்த்தி சார் அவர்களே. அடுத்தபடியாக நமது மகளிர் அணி, சென்னை மண்டல மகளிர் அணி தலைவியாக இருக்கும் திருமதி ரஷ்மி அவர்களை உங்கள் முன் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போது வழக்கமாக பார்க்குறத விட நிறைய பெண்கள் இங்கே அதிகமாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய மூணு விஷயம். ஒரு பெண்ணுக்கு தேவையான 3 விஷயம் என்ன அப்படின்னா, கல்வி, வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு. ஸோ இந்த 3மே நம்மளோட சர்வதேச உரிமை கழகத்தின் மூலமாக எல்லா பெண்களுக்கும் சேர்ற மாதிரி நாங்கள் விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். த ஃபஸ்ட் திங் கல்வி என்ன அப்படின்னா, பேசிக்காக ஒரு பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட்டோட ரூல். பட் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா, டில் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமாச்சு ஒரு அடிப்படை கல்வி தகுதியாக நம்ம படித்து முடிச்சிருக்கணும். எதனால அப்படின்னா, உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது அதை கேட்குற மனநிலையில் நீங்கள் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 10th ஸ்டாண்டர்டாவது முடிச்சிருக்கணும். ஸோ இதுக்கான விழிப்புணர்வாக தான் நாங்கள் நிறைய மோட்டிவேஷ்னல் கிளாஸஸ் இதெல்லாமே நம்ம ஐஆர்ஓ மூலமாக நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த செகண்ட் திங் வேலை வாய்ப்பு. ஸோ இப்போ திருமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ், ஜெர்மன், ஸ்பானிஷ் இந்த மாதிரியான கிளாஸஸ் நம்ம எதுக்காக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருந்துகிட்டே படிச்சுட்டு ஜப்பானில் போய் வேலை பார்க்குற அளவுக்கு நம்மளோட ஆர்கனைசேஷன்லேருந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் லாஸ்ட் திங் பாதுகாப்பு. ஸோ இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது நம்ம நாட்டில் கேள்விக்குறியாக தான் இருக்குது. வீட்டில் ஆரம்பித்து ஸ்கூல், காலேஜஸ், ஒர்க் ஸ்பேஸ், ஸோ எங்கே போனாலுமே நமக்கான பாதுகாப்பு கிடைக்கிறதில்ல. சில பிரச்சனைகள் நடக்கும், பட் நம்ம அதை வெளியில் சொல்கிறதுக்கான தயக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த தயக்கங்களை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே கொண்டு வரலாம், உங்களுக்கான லீகல் சப்போர்ட் என்ன வேணும் அப்படின்றத கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் தலைவர் மோசஸ் செல்லதுரை ஐயா நமக்கான லீகல் சப்போர்ட் ப்ளஸ் நமக்கு என்னென்ன பண்ணால் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்து நம்மளோட மீதி வாழ்க்கையை கரெக்டான பாதையில் கடக்கலாம் அப்படின்றதுக்கான சப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஐஆர்ஓ ஆர்கனைசேஷன் அப்படின்றதுல ஒரு பெண்ணுக்கு தேவையான 3 முக்கிய அம்சங்களையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே சப்போர்ட் கிடைக்குது. இதில் அமைப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான சப்போர்ட்டை கரெக்டான பாதையில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாய்ப்பளித்ததற்காக ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி. அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற திரு பி. ஆறுமுகம், மாநில இணை பொதுச் செயலாளர், திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறந்த தொழில் அதிபர், விவி சிக்கன்ஸ் என்ற பெயரில் 150க்கும் மேற்பட்ட கடைகளை நடத்தி வருகிறார். சிறந்த சமூக ஆர்வலர், நல்ல பண்பாளர், மிக சிறந்த கள பணியாளர், தலைவரின் கட்டளைக்கு அடிபணிந்து எதையும் செய்ய தோள் கொடுப்பவர், மனநல காப்பகத்தில் உணவளிக்கும் தியாக உள்ளம் படைத்தவர். அவர்களை உங்கள் முன் சிறப்புரையாற்ற பேரிரைச்சலோடு பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். எங்கள் சர்வதேச உரிமை கழகத்தின் சொந்தத்தின் சொந்தங்களே, அதாவது சர்வதேச உரிமை கழகம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னத்துக்கு எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு உங்களில் யார் வந்தாலும் நல்ல கெடு, உங்களில் யார் வந்தாலும் உங்களை தத்து எடுத்து நான் வளர்க்க ரெடியாக இருக்கேன். எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க.
உங்களில் நீங்கள் யாராக இருந்தாலும், என் தாயாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், சகோதரர் இருந்தாலும் சரி, உங்களை நான் தத்தெடுத்து வளர்க்க ரெடியாக இருக்கிறேன். யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? அப்போ யாராவது 20 லட்சம் பணம் கொடுத்து என்கிட்ட நான் தத்தெடுத்து வளர்க்குறேன் யாராவது வர ரெடியாக இருக்கீங்களா? இதாம்மா சேலம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ஓசியில் நான் கூப்பிட்டேன், நான் வரையேன்னு சொல்லி கையெல்லாம் தூக்காம, என் கையால் என்னால் வாழ முடியும் என்று ஒரு நபர் கூட இலவசம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரு கை தூக்காம இருந்தீங்க, சத்தியமா என்னுடைய இறுதி கை கூதுப்பி உங்களை நான் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தெரிவித்துக்கிறேன். ஓசின்னா ஓடி வருவாங்க. ஆனால் யாருமே தயவு செஞ்சு நான் வந்து உங்களை நான் என் சொந்த குடும்பத்தில் ஒரு இலவசமாக எடுத்து தத்தெடுத்து வளர்க்க சொல்ல யாருமே நீங்கள் வரல. இந்த காலத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு உண்மையிலே சொல்ல இந்த சேலம் ஊர் ரொம்ப பெருமையாக இருக்குது. அருமை மக்களே, இந்த சர்வதேச உரிமை கழகம் என்பது நல்ல கேட்டுவங்க. நான் சீரியஸாக பேசுகிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா கேளுங்க. ஜாதி, மதம், மொழி, அரசியல் தயவு செஞ்சு எங்கள் அமைப்பில் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. எங்கள் சர்வதேச உரிமை கழகம் என்பது ஏழை எளிய மக்களுக்கான சிறப்பு தொண்டுகளிலிருந்து பள்ளி படிப்பிலிருந்து பள்ளிக்கு மேற்படிப்புகளிலிருந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் மருத்துவ படிப்புக்கு எல்லாத்தையும் அனைத்து விஷயங்களுக்கு உங்களுக்கு துணை வருவதுதான் சர்வதேச உரிமை கழகம். இது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு ஏதோ வராங்க சர்வதேச உரிமை கழகம் எலெக்ஷனுக்கு 6 மாதம் கிடக்கு, ஏதோ ஒரு அரசியல்வாதி ஏதோ வந்து மீட்டிங் போட்டு பேச வச்சான்னு நினைப்பீங்க. ஏமா நீங்கள்லாம் வந்து உண்மையிலேயே நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களை எழுப்பலாம். இங்கே தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. தயவுசெய்து உங்களை எழுப்ப முடியாது. 2000 ரூபா ஓட்டுக்கு காசை கொடுத்து வீட்டு மணி நிற்கிறவங்க கண்ணுக்கு அருமையாக தெரிவாங்க. உங்களுக்கு எதுனாலும் நாங்கள் ஓசியில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறோம், உங்கள் குறைகள் நாங்கள் தீர்க்கிறோம் நாங்கள் சொல்லும்போது வச்சல உங்கள் யாருக்குமே நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. இந்த சர்வதேச உரிமை கழகம் என்பது 2 வருட காலத்தில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மக்களோட குறையை தீர்க்கிற ஒரே ஒரு விஷயமானது சர்வதேச உரிமை கழகத்தால் மட்டும்தான் முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்னும் சொல்கிறோமா, நார்த் இந்தியன் ஃபுல்லாகவே வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை ஸ்டாப் போட்டு உறிஞ்சிட்டு போயிடுறான். ஆனால் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு சவுத் இந்தியாவில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. எங்களால் முடிந்த உதவிகளையும் மக்களுக்கு நாங்கள் செய்கிறோம். பிள்ளைகளை கல்வி ஃப்ரீயாகிட்டு படிக்க வைக்கிறோம், கல்லூரிகள் படிக்க வைக்கிறோம், லா காலேஜ் படிக்க வைக்கிறோம் ஃப்ரீயாகிட்டு. அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லேயும் அதாவது பசங்க இருந்தும் கைவிடப்பட்ட தாய் தந்தை முதியோர்கள், அதாவது முற்காலத்திலே கை கால் பாதிக்கப்பட்டு ஊனமுற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி 3 வேளை உணவுகள் நாங்கள் இலவசமாக வீடு தேடி கொடுக்கின்றோம். அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் யாராவது இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன அனைத்திற்கும் படிப்பு விஷயமோ கல்லூரி விஷயமோ இல்லை எனக்கு 3 சென்ட் இடம் இருக்குது எனக்கு வீடு கட்டித்தாங்க ஏமா கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா எனக்கு பேச நல்லா இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா எனக்கு பேச சந்தோஷமாக இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்கிற நல்லா கேளுங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த சேலம் மாவட்ட தலைவர் சரி அற்புதமான ஒரு தலைவர். அதாவது கார்த்திக் அப்படின்னாலே வந்து எங்கள் அமைப்பில் அப்படி ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு அன்பானவர், பண்பானவர், பாசம் உள்ளவர், நேசம் உள்ளவர். கார்த்திகனை மாதிரி கார்த்திகனும் சரி நம்ம தமிழ் பிரதர் சரி உண்மையிலே சொல்கிறேன். மீதி அண்ணன் மாதிரி யாரும் வருத்தப்படாதீங்க. அதாவது ஒரு சோறு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறை தான் அமைக்கி பார்ப்போம். நம்ம சேலத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எம் அமைப்புக்கு புதிதாய் காலடி எடுத்து வைத்து வந்து அமைப்பை ஒரு சேலம் மாவட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேனிங் பாயிண்டை உண்டு பண்ணி ராஜா என்னும் நான் உலகத்தை ஆண்டவன் மட்டும் அல்ல சர்வதேச உரிமை கழகத்தில் இறங்கி நான் மக்களுக்காக அரும் பாடுபட்ட வந்த அந்த ராஜா என்று எங்கள் அமைப்புகள் வந்த ராஜானை வருக வருக என உங்கள் மத்தியில் நான் அவரை வரவேற்று எங்கள் தலைவரை வந்து ஒரு சில வார்த்தைகளால் நான் வந்து ஏன்னா பேச ஆசைப்படுறேன். அருமை மக்களே, நான் இன்னும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. நான் வந்து நிறைய நேரம் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க எனக்கு பின்னாடி பேசுறதுக்கு. என் தலைவர் பின்னாடி அங்கே அது இப்போவே சொல்லியாச்சு.
ஐயாவை சீக்கிரம் வரட்டு சீக்கிரம் விட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தந்தால் நானும் ஒரு சில வார்த்தைகளை பேசி சீக்கிரம் வெளியில் போயிடுறேன். தயவு செஞ்சு இன்னைக்கு சொல்கிறோமா, சர்வதேச உரிமை கழகத்தை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே என கூறிக்கொண்டு தலைவரை வாழ்த்தும் கவிதை இதோ. வானம் வசப்பட்டதோ உங்கள் வீரம், வையம் வீழ்ந்திட உழைத்தால் நீங்கள் தலைவா, நீண்ட ஆயுளுடனும் நீடோடி வாழ்கவே எங்கள் தலைவா, நீங்கள் இன்றும் எங்கள் தலைவா. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி 2 பசங்களை வச்சு ஒரு குடும்பத்தை காலங்களிக்கு ஏண்டா விடுகிறது, ஏண்டா வீட்டுக்கு வாரம் நினைக்கிற இந்த உலகத்தில் சர்வதேச என்னும் ஒரு உரிமை கழகத்தை ஆரம்பித்து அதில் பல ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளை ஏற்றுக்கொண்டு உலகளாவிய மக்களுக்கு அனைத்து தொண்டுகளையும் எவ்விதமான எதிர்ப்பாமின்றியும் எவனையும் 5 பைசா காசு டொனேஷன் வாங்க இந்த அமைப்பை நடத்தியிருக்க தலைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏதாவது நினைச்சு பார்க்கீங்களா? ஒரு குடும்பத்தை கட்டி காக்க முடியாத உங்களுக்கு இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய தலைவர், அவரை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் பேசும்போது தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. பகுத்தறிவு உள்ளவர், பண்புடையவர், பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவர் தான் எங்கள் தலைவர் ஆக முடியும். அதுதான் சர்வதேச உரிமை கழகத்தின் தலைவர். காற்றை கட்டுப்படுத்த தெரிந்தவர். நல்ல கேளுங்க, தயவு செஞ்சு நல்ல கேளுங்க. காற்றை கட்டுப்படுத்த தெரிந்தவர், கடலை மடித்துக் கொள்ள தெரிந்தவர், பூவில் தேனெடுக்க தெரிந்தவர், ஈர்ப்பு விசைக்கு விலகாமல் நின்றவர்தான் எங்கள் கழகத்தின் தலைவர். எங்கள் கழகத்தின் தலைவர் திரு டாக்டர் மோசஸ் செல்லத்துறை தெரிவித்துக் கொண்டு கண்ணுருங்கும் இருளில் கரநீட்டும் ஏழைக்கு ஒளியேற்றும் விளக்காக உதவி செய்ய வந்த மனமே, பசி தீர்க்க உணவாக, தாகம் தீர்க்க நீராக, துயரம் துடைக்கும் தோழனாக, உதவி செய்யும் உள்ளமாக, கஷ்டங்கள் விளங்கிடும், கவலைகள் மறையட்டும், கனவுகள் மலரட்டும், உதவிகள் செய் உயிரே. உதவி என்பது ஒருவனை உயர்த்துவது, உதவி என்பது ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது, உதவி என்பது ஒரு உலகை மேம்படுத்துவது. உதவி செய் அன்பே. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சர்வதேச உரிமை கழகம் என்பது யாருக்கும் அடிபணிஞ்சு நடக்காது, யார்கிட்டையும் காசு பணம் இருக்குன்னு பின்னாடியும் ஓடாது. என் தலைவரால் யாரிடமும் எவ்விதமான எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அதில் ஒரு 3, அதாவது எங்கள் அண்ணனை சுற்றி பக்கத்தில் ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க மீசியை பார்க்க வச்சு பயமாக இருக்கும். அதான் நான் இந்த பக்கமாக நின்றுட்டே இருக்கிறேன். எப்பேற்பட்ட விஷயத்தையும் அப்படி தூக்கி இப்படியும் பார்ப்பல, அப்படி தூக்கி தூர போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உண்மைக்கு அவங்க மீசியில் பார்க்கடி வளைஞ்சுதான் இருக்கும். அப்படி எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், என் அமைப்பில் உள்ள நிர்வாகியாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்த இடத்துல வந்து தூக்கி சவால் விட்டு தூக்கி தூர போயிட்டே இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுவோங்க. எங்கள் அமைப்பை பற்றி நான் சொல்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. அடங்குவது நான் இல்லை, அடக்குவதே என் வேலை. அடங்குவது நான் இல்லை, அடக்குவதே என் வேலை. அந்த திரு எம்சிடி தலைவர் தான் எங்கள் தலைவர். வட்டமேசை மாநாட்டிலே வட்டமிட்டும் வார்த்தைகளாய் அன்று திரு எம்சிடி தலைவர் அவர்களே, சிறுமன்னர் கூட்டத்தையும் சீராக ஒன்றாக்கிய நம் தலைவர் எம்சிடி தலைவர் அவர்களே, கல்வி வேண்டும் ஏழைக்கு கடமையாய் வாய்த்திருந்த திரு எம்சிடி தலைவர் அவர்களே, தீண்டாமை தீட்டும் எல்லாம் தீயிட்டு வைத்து கொளுத்துவோம் என்று எம்சிடி எங்கள் தலைவர் அவர்களே, தாழ்ந்த தமிழினத்தை தரம் உயர்த்த எழுந்த எங்கள் தலைவர் எம்சிடி தலைவர் அவர்களே, தமிழனின் தீவிர வீரத்தினை தரணிகள் பரணி பாடிய தன்மான எம்சிடி எங்கள் தலைவர் அவர்களே. அண்ணே அண்ணே ஐயாங்க பாருங்க, உங்களை தான். நீங்க பேசு, ஏன் கேக்கு நான் பேச உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? ப்ளீஸ் வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க வாங்க. அதாவது எல்லாமே இந்த உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்கு அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க தெரியும்.
காசு கொடுத்தா தான் அதுக்கு அருமை தெரியும். இலவசமாக ஒன்று உங்களுக்கு தேடி வருதுன்னா எப்படி நம்ம பயன்படுத்தணும், என்ன மாதிரி செய்ய வரணும். இதங்க அரசியல்காரனு கெட்டு போயிட்டான். கிடந்து கற்றுன்னு கத்துறோம். மக்களுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் சொல்ல வரேன். மக்களுக்கு இடத்துல என்ன செய்வீங்க? ஒரு 10 பேர் ஓடியாங்க. ஐயா என் வீட்டில் 3 சென்ட் இடம் இருக்கு ஐயா. ஐயா என் வீட்டில் ஏழை மக்கள் இருக்காங்க, படிப்பெல்லாம் முடியாமல் இருக்காங்க ஐயா. என் பிள்ளைங்க காலேஜ் படிக்க முடியாமல் இருக்காங்க ஐயா. எனக்கு வீடு கட்டி தரணும், வீடு கட்டித்தாங்க ஐயா. வாங்க ஓடியாங்க. அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படிங்க எல்லாருமே செட்டில்டு, எல்லாருமே நல்லா இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது என்னை தேடி கேட்டு வந்தாதான் எங்கள் அமைப்பு மூலம் உங்களுக்கு நான் சில உதவிகளை செய்ய முடியும். சொல்லிவிட்டு புறவாசலையாக ஓடுறதுக்காக வரவில்லை. சொல்லுவதற்கு முன்வாசலையாக வந்திருக்கிறேன், செல்வதற்கு முன்வாசலையாக வந்திருக்கிறேன். உங்களோட குறைகள் இருந்தால் எங்கள் மேடையில் தலைவர் வீட்டை இப்பவே நீங்கள் மனு கொடுக்க வரலாம். உங்களுடைய குறைகள் போக்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என கூறிக்கொண்டு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என கூறிக்கொண்டு, இந்நேரத்தில் எனக்கு சேலம் மக்களை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சேலம் சொந்தங்களுக்கு ஒரு நன்றியை கூறிக்கொண்டு, நான் இந்த மேடையில் நின்று மக்களுக்கு இப்படி ஒரு சொற்பொழிவை புரிய எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்து, ஒரு சாதாரண கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தவனை என்னை மேடை ஏற்றி அழகு பாய்த்து வைத்த எங்கள் கழகத்தின் தெய்வமாகிய திரு டாக்டர் மோசஸ் செல்லத்துறையன் அவர்கள் மற்றும் எங்கள் அமைப்பின் போர்வால் மாநில துணைத் தலைவர் திரு காளிராஜன் அவர்களே மற்றும் எங்களது அண்ணன் அன்பு பாசத்துக்குரிய ரவி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்க இளைஞர்களுக்கு வேலையில்லாத படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறோம். வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு அடிஷ்னல் கோர்சஸ்னு இருக்கு. இப்போ சிவில் இன்ஜினியர்னா கேடு, மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா டிசைனிங்கு, ஆர்கிடெக்டு, இந்த மாதிரி எல்லா கோர்சஸும் நாங்கள் சர்வதேச உரிமை கழகத்தினுடைய கல்வி அணியின் சார்பாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம், சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். இதை பயன்படுத்தலாம். அது இல்லாமல் வேலை இல்லாமல் நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிற ஏதோ ஒரு இளைஞனுக்கு இது உதவுச்சுன்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இதோட நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அடுத்தபடியாக திரு எஸ்கே காளிராஜ் பாண்டியன் அவர்கள் மாநில துணைத் தலைவர் ஐஆர்ஓவின் இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷனின் வளர்ச்சிக்கும் மற்றும் தலைவரின் ஆணைக்கிணங்க திறம்பட செயல்படக்கூடியவர். மக்களின் சமூக சேவையிலும் மற்றும் அரசியலிலும் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் மிக்கவர். நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்பதில் அடித்தளமாக கொண்டு பல விவசாய நலத்திட்டங்களையும் மற்றும் அதன் வளர்ச்சிக்கும் அரும்பாடுபட்டு செயல்படக்கூடியவர். திரு எஸ்கே காளிராஜ் பாண்டியன் ஐயா அவர்களை உங்கள் முன் உரையாற்ற தாழ்மையோடு அழைக்கிறேன். சர்வதேச உரிமை கழகத்தினுடைய சேலம் மாவட்டத்தில் புதிய நிர்வாகிகள் மற்றும் கழக இணைய வலைதளம் அறிமுக விழா மிக சீரும் சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில செயற்குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய சகோதரர் கே ராஜா அவர்களே மற்றும் முன்னில் வைக்கின்ற சேலம் மாவட்டத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய சகோதரர் கார்த்திக் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் வரவேற்புரை ஆற்றிய சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பு தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய சகோதரர் தமிழ்மணி அவர்களே மற்றும் இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள நமது சர்வதேச உரிமை கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளரும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞருமான பாசமிகுந்த அண்ணன் ஆர் ரவிக்குமார் அவர்களே மற்றும் மாநில இணை பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் பி ஆறுமுகம் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே எழுச்சி உரை ஆற்ற வருகை தந்துள்ள சர்வதேச உரிமை கழகத்தின் நிறுவன தலைவரும் டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞருமான பாசமிகுந்த அண்ணன் உடன்பிறப்பா சகோதரர் மதிப்புக்குரிய டாக்டர் எம் மோசஸ் செல்லத்துறை அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்துறை வருகை தந்துள்ள எனது சர்வதேச உரிமை கழகத்தினுடைய மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகளே
மற்றும் ஐடிவியில் சேர்ந்த எனது சகோதரர் கணேஷ் அவர்களே மற்றும் ஐடிவியை சேர்ந்த எனது நண்பர்களே, கல்வி அணியை சேர்ந்த எனது பொறுப்பாளர்களே மற்றும் வருகை வந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சர்வதேச உரிமை கழகத்தின் தலைமையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த விழாவை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்திய சேலம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சர்வதேச உரிமை கழகம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாவப்பட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பின் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெற்று தந்திருக்கின்றோம். வருடத்திற்கு 100 வழக்கறிஞர்களை இந்த அமைப்பின் மூலமாக நமது தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதுபோல் படிப்பதற்கு வசதி வாய்ப்பை இழந்த பெற்றோரை இழந்த மாணவர்களையும் மாணவிகளையும் இந்த அமைப்பு மூலியமாக மாவட்டத்தில் சுமார் 15-20 பேர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கல்வித்துறையாக சர்வதேச உரிமை கழகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுபோக மலைவாழ் சாதிய மக்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. வீடு இழந்தோருக்கு வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறது. இதுபோக எண்ணற்ற பல மக்களுக்கு தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறதா நம்ம சர்வதேச உரிமை கழகத்தினுடைய நோக்கமானது. எனவே மக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த எங்களது சர்வதேச உரிமை கழகத்தின் சேர்ந்து உங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் சேருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோக இன்னும் எண்ணற்ற சலுகைகள் இருக்க அரசிலிருந்து வரக்கூடிய சலுகைகளை பெற்று அனைத்து சாதி மக்களுக்கும் இந்த அமைப்பானது சாதி மத பேதமின்றி தொண்டு செய்ய காத்திருக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் இந்த அமைப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு காளிராஜ் பாண்டியன் ஐயா அவர்களே. அடுத்தபடியாக இப்பெரும் மக்கள் வெள்ளம் இக்கூடுகையில் அமர்ந்திருக்க காரணமான திரு கே ராஜா அவர்கள் உங்கள் முன் சர்வதேச உரிமை கழகத்தின் தலைமை நிலைய உறுப்பினராக பதவியேற்கவிருக்கிறார். அவர் டெக்ஸ்டைல் பிசினஸில் சிறந்தவராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் சேலம் மாவட்ட மக்களுக்கு நற்பணிகள் பல செய்திட காத்திருப்பவராகவும் உங்கள் அனைவரையும் அரவணைத்து சர்வதேச உரிமை கழகத்தின் மூலம் நீங்கள் எடுக்க போகும் ஒவ்வொரு செயலுக்கும் அவர் ஆதரவளிக்க இதோ உங்கள் முன் பதவியேற்க இருக்கிறார். உங்கள் கரகோஷங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து நிர்வாக நண்பர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சர்வதேச உரிமை கழகம் விஸ்டம் லாட்ஜ் நிறுவன தலைவர் டாக்டர் மோசஸ் செல்லதுரை அண்ணன் அவர்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வரவேற்க தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை கழக நிர்வாக அனைவருக்கும் சேலம் மாவட்டம் சார்பாக அன்பார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் நோக்கம் சேலம் மாவட்டம் புதிய நிர்வாகிகளின் பதவி ஏற்கும் விழா மற்றும் கழக இணைய வலைத்தளம் சிறப்பு விழாவுக்கு அனைவரும் வரவேற்கின்றிருக்கும் அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சர்வதேச உரிமை கழகத்தின் தலைவர் முனைவர் திரு எம் மோசஸ் செல்லதுரை மாநில தலைவர் பாமரனாய் இருந்து வழக்கறிஞர் பட்டம் பயின்று சட்ட நுணுக்கங்களை கற்று தேர்ந்து இந்திய ஜனநாயகத்தின் ஆகப்பெரும் நம்பிக்கையாய் திகழும் உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞராய் தன்னை உயர்த்திய போதும் தனது குரலற்ற மக்களுக்காய்
நீதிமன்ற கட்டிடங்களில் எதிரொலிக்க செய்த மாமனிதர் இவர். அத்தோடு நிறுத்திவிடாது, சர்வதேச உரிமை கழகம் என்ற மாபெரும் கப்பலை தனி மனிதனாய் கட்டமைத்து அந்த கப்பலின் தலைவராய் 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்து சமுதாயம், கல்வி, மருத்துவம், சட்டம் போன்ற பல கிளை துறைகள் மூலம் சேவையாற்றும் சமுதாய பாதுகாவலர் இவர். இவரின் சேவையை பார்த்து வியந்த அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகம் சமுதாய சேவைக்கான முனைவர் பட்டத்தையும், ட்ரூத் குளோபல் பல்கலைக்கழகம் இறையியல் முனைவர் பட்டத்தையும் மணிமுடியாய் தரித்து அழகு பார்த்தது. வயிற்று பசியாற்றும் மனிதர்களை கடவுளாய் பார்க்கும் பண்பு நம்மில் பலருக்கும் உண்டு. அவர்களை மலைவாழ் பலருக்கும் உண்டு. ஆனால் மலைவாழ் மக்களின் கல்வி பசியாற்றும் நம் தலைவர் அவர்களை அன்போடு கல்வி தந்தை என்று அழைப்பதும் நமக்கு பெருமையே. இவர் மூலம் ஆண்டுக்கு சுமார் 100 வழக்கறிஞர்கள் பயின்று வருகிறார்கள். அது மட்டுமின்றி விஸ்டம் லா சேம்பர் என்கிற வழக்கறிஞர்கள் அணியை அமைத்து பாமர மக்களுக்கான இலவச சட்ட ஆலோசனையையும் வழங்கி வருகிறார். உணவு, உறைவிடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லா ஏழை எளிய மக்களை இந்தியா முழுவதும் கண்டெடுத்து அவர்களின் தேவையை உணர்ந்து அவர்களுக்கான அனைத்தையும் செய்து முடித்திடும் செயல் வீரர் இவர். உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல் என்பதை வாழ்ந்து காட்டும் உன்னத மனிதரை நமது சர்வதேச உரிமை கழகத்தின் வெப்சைட்டை உங்கள் அனைவர் முன் திறந்து வைப்பதில் பெருமை கொள்கிறோம். உங்கள் கரகோஷங்களிலும் உள்ள ஓசைகளிலும் நாங்கள் நிறைந்திருக்க விரும்புகிறோம். என் குடும்பத்தின் குடும்பங்களே, உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில் சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் ஒன்று சொல்லுவார்கள், மாமியாருக்குத்தான் தெரியும் மருமகள் வந்த பிறகு தன்னுடைய மதிப்பு என்னவென்று. மருமகளுக்குத்தான் தெரியும் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உன்னுடைய மரியாதை என்னவென்று. எத்தனை மாமியார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. இந்த உலகத்திலே மிக மிக ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய காரியம் எது தெரியுமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் ஒருவனை எல்லாவற்றை விட ஆரோக்கியம் உள்ளவனாக வைக்கும். இங்க நான் நிறைய பேரை பார்க்கிறேன். நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க. இது முடிந்தவுடன் நான் கேட்கிற கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்கிறீர்களோ அவர்களுக்கு 1 பவுன் மோதிரம் தரப்படும். பலந்தானா? கை தட்டுறீங்க? பலந்தானா? ஆனால் அந்த கேள்வியை நான் அடுத்த மேடையில் தான் கேட்பேன். சரி, ஒரு சிறிய ஒரு கதையோடு நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப அவருக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தேகத்தை எப்படி தீர்க்கிறது? பொதுவா வீட்டில் அந்த மனைவி கேட்பாங்க பாருங்க, ஏங்க லேட்டு, அங்கே நின்னீங்க, கொட்டலாம்பட்டி என்ன பைபாஸ், அது கொண்டலாம்பட்டி பைபாஸா? நான் முதல்ல கொண்டக்கடலை வைக்கிற பைபாஸ் நினைச்சிட்டேன். ஒருத்தர் கேட்டாங்க, கொண்டலாம்பட்டி பைபாஸா? ரைட். லேட்டா வராங்க. மனைவிமாருக்கு கேள்வி கேட்கவில்லை என்றால் தூக்கமே வராது. புருஷன்மானுக்கு பதில் சொன்னா தூக்கம் வராது. இருடி சொல்றேன், என்ன அவசரம்? சர்வதேச உரிமை கழகத்திற்கும் குடும்ப பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? இந்த சர்வதேச உரிமை கழகம் என்பது எல்லோரும் ஒரே குடும்பமாய் பாவிக்க வேண்டும் என்று அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிக்கு அப்பாற்பட்டு
மதத்திற்கும் அப்பாற்பட்டு இணைந்திருக்கிற ஒரு குடும்பத்தின் சக்தி தான் இந்த சர்வதேச ஒருமை கழகம். ஐயா இதுல என்ன கொடுப்பாங்க? ராஜான்னு சொன்ன உடனே கைத்தட்டலாம் பறக்குது. ராஜா வேற ஸ்டைலா அது பிறகு விஜய் மாதிரி வந்திருக்கிறாரு. என்ன உண்மை? அது வேற யாராவது தாவா கலந்தா கோவிச்சிக்காதீங்க. எங்க போஸ்ட் அவர் நம்ம போஸ்ட் விஜய் போஸ்ட் பக்கத்துல ஒட்டி விட்டுருக்காங்க. சரி இருக்கட்டும், நாம் யாருக்கும் போட்டியாளர்கள் அல்ல. இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை ஒருவன் சேர்க்க முடியும் என்றால் அவருடைய வாய் ஜாலத்தினால் முடியாது, அவருடைய செயல்பாடு அப்படி நல்ல இருக்க போய் தான் நீங்களாம் வந்திருக்கிறீங்க. இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் எனக்கு ஒன்று தெரியும், உதவி பெறுவதற்காக வரவில்லை, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறீங்க. அதுதான் உண்மை. சரி இங்க இந்த கதைக்கு வருவீங்க பிரதர், கதையை விட்டுறாதீங்க. என்ன நான் கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரக்கூடியது இயல்பு. ஒரு கணவனுக்கும் சரி ஒரு மனைவிக்கும் சரி ஒரு கேள்வி எழும்பும். என்னங்க கேள்வி? அந்த கேள்வியில எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரும். இதற்கு பதில் கிடைத்தால் தான் ஒருவன் திருப்தியாக முடியும். அந்த ராஜா கிட்ட போய் ஒரு மந்திரி ஒரு கேள்வி கேட்டார். ராஜா ஒரு கதை கேட்டார். சரி சொல்லுங்க. ராணி எல்லாம் உட்கார வச்சாச்சு. ஒரு 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 நாடு இருந்தது. அந்த நாட்டில் நிறைய தவளை இருந்துச்சு. நடுவில் ஒரு குழி இருக்குது, பெரிய பாதாள குழி. அந்த குழியில் யாரெல்லாம் விழுகிறார்களோ அவர்கள் உயிர் பிழைத்ததே கிடையாது. அங்க ஒரு தவளை போய் ஒரு நாள் எட்டி பார்க்கும்போது பட்டார்னு விழுந்து 1-2 விழல, மொத்தம் 3 தவளை விழுந்திருக்கு. உடனே அங்க இருக்கிற பாட்டி மாதிரி தவளைகள் தாத்தா மாதிரி தவளைகள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து பார்க்கறாங்க, ஐயோ 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 இந்த குழியில விழுந்தா ஒருத்தரும் பிழைக்கவே முடியாது. அங்க இருக்கிறலாம் சொன்னாங்களாம், உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, உன் நேரத்தை நீ செலவழிக்காத, நீனும் செத்துத்தான் போக போகிறாய். இந்த இடத்துல இதுவரைக்கும் முப்பாட்டனுக்கு பாட்டெல்லாம் விழுந்துட்டான், அவனே தப்பிக்க முடியல, உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. ஆனா அது கேட்கவே இல்லை. அது ஒருவேளை சேலத்தை தெரிஞ்சதா இருக்கும் போலுக்கு, சொன்னுடியே கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க மாவட்ட தலைவர் நல்ல தலைவர், சொன்ன பேச்சே கேட்கல. எல்லாரும் சிரிச்சுது. அந்த தவளை குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வாரம் கழிந்தது. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் எட்டி பார்க்கும்போது அந்த தவளை ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டு, ஊருக்கே ஆச்சரியம், இது எப்படி நடந்தது? இவ்வளவு இந்த ராணி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. ஊருக்கே ஆச்சரியம், இது எப்படி நடந்தது? என்னெல்லாமோ பார்க்குறாங்க, கையை தூக்கி பார்க்குறாங்க, காலை தூக்கி பார்க்குறாங்க, ஒன்றும் புரியல. அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வர வச்சுட்டாங்க. இது பெரிய ஒரு சரித்திரம், இது இப்படி நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, இது என்னவென்று நாம் பார்க்கத்தான் செய்ய வேண்டும் என்று. கடைசியில் பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வயதான ஒரு டாக்டர் தவளையை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தவளைக்கு காது கேட்காதுன்னு. என்ன எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தவளைக்கு சத்தமாக சொல்லுங்க. அதனால தான் உன்னால முடியாது முடியாதுன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல, அதுக்கு காதல ஏறல. அதுக்கு எப்படி கேட்டிருக்குது? மேலவா மேலவான்னு சொன்ன மாதிரி கேட்டிருக்குது. இங்க எல்லாரும் வா வந்துரு வந்துரு. அதுக்கு இவங்க எல்லாம் நீ செத்துருவேன்னு அது நீ மேலவா மேலவான்னு அதுக்கு நினைச்சிருக்குது. ஏன்னா அதுக்கு என்ன கேட்காது? காது கேட்காது. சில சமயத்தில் நாம் செவிடர்களாய் இருப்பதே நலம் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா முதல்ல நீ தேவையில்லாததை கேட்க கூடாது. ஒரு சிறிய குக்கிராமத்தில் இருந்து ஒரு ஓட்ட சைக்கிளில் ஓட்டி கொண்டிருந்த இந்த மோச செல்லதுரை, ஒரு சிறிய கிராமம், என் சைக்கிள் ஓட்டும் போது என் சீட்டு கீழே விழுந்துடும், உட்கார்ந்து ஓட்ட முடியாது. ஒரு கிராமத்தில் ஒரு ஓர பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை இவ்வளவு தூரம் ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக மாற முடியும் என்றால் அது இறைவனும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவியும் தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. அதனால தான் சொல்றேன், இறைவனுக்கு அடுத்தபடியாய் அம்மாவையும் மனைவியையும் எவன் ஒருவன் மதிக்கிறானோ அவன் ஜெயிப்பான். அதுக்கு நான் தான் சாட்சி. இன்னைக்கு எங்க அம்மா படிக்க வைக்கல வைங்க,
ஒரு வேன் டிரைவராகவோ இல்லை ஒரு குற்றவாளியாகவோ இல்லை எங்கள் ஊரில் ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டு இருந்திருப்பேன். ஆனால் எப்படியாவது என்னை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தாயினால தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இப்படி ஒரு மனிதனாக நிற்க முடிகிறது. அதனால்தான் இந்த சர்வதேச உரிமை கழகம். ஏன் ஒருத்தர் கேட்டாரு, நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? இது கட்சியும் தாண்டி செயல்படக்கூடியது. இது கட்சி கிடையாது. நாங்கள் கட்சி செய்வதற்கு அல்ல, இது சமயத்தை செய்ய. உங்க நம்பிக்கையை சொல்ல போறீங்களா? இல்ல, உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு, என்னுடைய நம்பிக்கை எனக்கு. ஆனால் நாம் ஒன்று சேர்ந்தால் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதில் ஆணித்தரமாக சொல்ல முடியும். எங்களுக்கு என்று ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கிறது. கொள்கை இல்லாதவனை எவனையும் நாங்கள் சேர்த்துக் கொள்வதில்லை. ஒருவர் கேட்டார், நாங்கள் பணம் வைத்திருக்கிறோம், எங்களுக்கு பதவி கிடைக்குமா என்று. பணத்தின் அடிப்படையிலே பதவி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் நாங்கள் மனதின் அடிப்படையிலே பதவி கொடுக்கிறோம். அதனால தான் ராஜாவுக்கு நாங்கள் செயற்குழு உறுப்பினர்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். உங்களை எல்லாம் எப்படி விசிலடிக்க வைக்க வேண்டும், கைத்தட்ட வேண்டும் எனக்கு தெரிகிறது. அவ்வப்போது நான் ராஜா ராஜா என்று சொல்லும் போது நீங்கள் கைத்தட்டுவீர்கள். அதை வீடியோ கிளிப்பிங் எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையை தான் சொல்றேன். ராஜா நல்ல மனசுக்காரர். அவர் எங்க கூட ஒருத்தன் வந்து சேர்ந்தா ஒருத்தன் நல்லவனா இருப்பான். நல்ல மனசுக்கு தான் இப்படி வரும். இதைத்தான் சொல்றேன். சர்வதேச உரிமை கழகம் என்னங்க ஒரு கட்சியா? இல்ல. ஒரு அமைப்பா? அதுவும் இல்ல. இது ஒரு குடும்பம். அதனால தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. அதனால தான் திருநெல்வேலியிலிருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டாரு, இப்படி வச்சு என்ன செய்ய போறீங்க? ஒருத்தர் நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? கிடையாது. ஓட்டு கேட்பீங்களா? கிடையாது. அப்ப என்ன செய்ய போறீங்க? எனக்கு ஒரு ஆசை. சவுண்ட குறைச்சிருங்க, விசிலிங்க வருது. எனக்கு ஒரு ஆசை, ஒரு கட்சியினுடைய தலைவனை போற்றுகிற பேனர் அடிச்சு கொண்டாடுகிற கூட்டம் இருக்குது. ஒரு நடிகனுக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு ஏழைக்கு, ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு உதவுகிறவனுக்கு இந்த நாட்டில் என்ன இல்லை, ரொம்ப பெரிய மரியாதை இருக்காது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லலாம் போய் தூக்கிட்டு வருவார். ஏதோ அரிசி கொடுக்குறாங்களாம், ஏதோ பருப்பு கொடுக்குறாங்களாம் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. நான் யோசித்தேன், அப்படி அல்ல. உண்மையான ஹீரோக்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் அடித்தட்டு மக்களில் ஜீரோவாய் இருக்கிறவனை கைப்பிடித்து ஹீரோவாய் மாற்றுகிறவர்களே உண்மையான தலைவர்கள். அப்ப நாங்க யோசித்தோம், என்ன யோசிச்சு தெரியுமில்ல, சர்வதேச உரிமை கழகமும் அரசியலையும் தாண்டி இந்த சமுதாயத்திற்குள் ஊடுருவி மக்கள் உள்ளத்தில் இடம் பிடித்தால் நானும் ஒரு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்க முடியும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் கேட்டாரு, உங்களுக்கு பணம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வராது. உழைச்சாதான் ஏன் பணம் வரும்? உழைச்சாதான் பணம் வரும். பொறுப்பு இல்லாம வீட்டில் இருந்தா பணம் வராது. ஒருத்தர் கேட்டாரு, வேலை வாய்ப்பு உருவாக்கி தர முடியும். யார் ஒருவன் உழைக்கிறான்? இங்க இருக்கிற எல்லாருமே நாங்கள் எல்லாரும் உழைத்து எங்களுடைய பொருட்களில் இருந்து கொஞ்சம் எடுத்து வைத்து கொடுக்கிறோம். எங்களால் முடிந்ததை செய்கிறோம். அப்போ ஒன்று வருது, ஓ இப்படியும் சமூக சேவை பண்ணலாமா? ஒருத்தர் கேட்டாரு, ஏன் பேனர் அடிக்கிறீங்க? ஏன் பேனர் அடிக்கிறீங்க? நீங்க பேனர் அடிக்கிறதுக்கு பதில் 10 பேருக்கு என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? சாப்பாடு கொடுக்கலாமே. எதுக்கு நீங்க வந்து கார்ல கொடி கட்டி விசில் அடிக்கிறீங்க? இதெல்லாம் ஓவரா தெரியுது இல்ல அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் என்ன கேட்டாரு, சரி ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்கு கல்யாணம் நடந்துச்சு இல்ல? ஆமா. கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சியா? ஆமா. ஏன் பத்திரிக்கை அடிக்க? எதுக்கு பத்திரிக்கை அடிக்கிற? உன் வீட்டு பால் காய்ச்சின இல்லை? ஆமா பால் காய்ச்சின. எதுக்கு பத்திரிக்கை அடிச்ச? அது வந்து எல்லாரையும் கூப்பிடணும். ஏன் கூப்பிடுற? எது கூப்பிடுற சொல்லு. அந்த பத்திரிக்கை அடிக்க செலவையும் அந்த கல்யாணத்தோட செலவையும் எங்கேயாவது ஒரு ஏழைக்கு போய் கொடுக்க வேண்டியதானே? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒருவன் ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில தன்னைத்தானே யதார்த்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். நீனாக இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். நடிக்கவே கூடாது. நான் இவரை மாதிரி நடிச்சுக்க முடியாது. அவர் நல்ல பாடி பில்டர், நல்ல பெஞ்ச் பிரஸ் போடுவார். என்னால் 10 கிலோ போட முடியும். அவரை பார்த்தா 100 கிலோ போடுவார் போலுங்க. பார்த்தீங்களா? ஆணுக்கும் வெட்க வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பெண்களே. எங்கள் அமைப்பில் பேசாமல் இவர் எங்கள் அமைப்பில் சேர்த்தலான்னு பார்க்குறேன். ஆள் வேற ஹீரோ மாதிரி இருக்கிறாரு.
உண்மையில தான் வெக்கப்படாதீங்க. பாருங்க எவ்வளவு வெக்கப்படுறாரு பாருங்க. ஏங்க இப்படி ஒரு ஆண் வெட்கப்பட்டு எனக்கே வெக்கப்படுற அளவுக்கு வெட்கப்படுகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு மனுஷனுக்கு எதாவது ஜெயிக்கிறது என்ன தெரியுமா? நான் சொல்லி கொடுக்குறோம். நான் நடிக்க விரும்பல, இப்படித்தான் செய்யணும். விளம்பரம் படுத்துறோம், இப்படி விளம்பரப்படுத்தி இந்த சமுதாயத்தில் நாமளும் சமூக சேவை செய்ய முடியும் என்பதை காண்பிக்க முடியும். 100 பேரை வருஷத்துக்கு படிக்க வைக்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம். ஏன் இந்த அக்கா வந்திருக்காங்க, எந்திங்கக்கா. அக்கா உங்கள தான், எந்திங்க. எனக்கா நல்லா இருக்கீங்களா? நான் அடிக்கடி ஏற்காட்டுக்கு போவது உண்டு. அங்கே திலகம் நெஸ்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் எப்பவும் தங்குவோம். எங்கள் நிகழ்ச்சியில் நிறைய நடத்துவோம். அப்போ இந்த அக்கா வருவாங்க, மிக கடினமாக வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு தட்டுங்க. அதாவது இவங்கள மாதிரி உழைக்க நான் பார்க்கவே முடியாது. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிருந்தேன். அப்போ எங்க என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஒரு வீடு கட்டி தர முடியுமா, வீட்டு ஒழுகுது, பிள்ளைங்க படிக்க முடியலன்னு. இவங்க ஃபோன் அடிக்கும்போது நான் ஃபோன் எடுக்கவே மாட்டேன். நான் ஃபோனே எடுக்கலை. என் ஃபோனுக்கு பதில் மாவட்ட தலைவர் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டேன். 2 வருஷம் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் போன மாதம் என் குடும்பமும் அங்கே தங்க போயிருந்தேன். அந்த அக்கா நானே கூப்பிட்டேன், உங்கள் வீட்டுக்கு நான் நாளைக்கு வரேன் அப்படின்னேன். அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க பிள்ளைங்க படிக்க முடியாமல் மேலேருந்து தண்ணிலாம் ஒழுகுது. உடனடியாக நாங்கள் முடிவு பண்ணி அவங்க வீட்டு வேலை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது ஏற்காட்டில். சரிதானக்கா? உங்கள் வீட்டு திறப்புலாக எல்லாத்தையும் கண்டிப்பாக எல்லாத்தையும் கூப்பிட்றோம், வாங்க. உங்கள் வீட்டு திறப்புலாக்கு இவங்க எல்லாரும் வருவாங்க. வருவீங்கல்ல? 500 ரூபாய்க்கு மொய் குறைவாய் செய்வதற்கு அங்கே வராதிங்க, உட்காந்துருங்க. உங்களுடைய இப்போ நாங்கள் புதுசாக லெட்டர்லாம் பத்திரிக்கை அடிப்போம். பத்திரிக்கையிலே என்ன இருக்கும்? QR கோடு இருக்கும். நீங்கள் அங்கே பணம் அனுப்புனா தான் வீட்டுக்குள்ளே விடணும். சும்மா வருது எதுக்கு? குடும்பத்தின் குடும்பம் தானே. அப்போ ஒருத்தர் எனக்கு சொன்னார், நான் உங்களுக்கு பத்திரிக்கை வச்சா வருவீங்களான்னாரு. கண்டிப்பாக வருவேன். உங்கள் வீட்டில் பத்திரிக்கை வைக்கல, கண்டிப்பாக வருவேன். உங்கள் வீட்டில் கூப்பிட்டீங்கன்னா ஒரு தாய் மாமனா நான் வந்து நிற்போம். ஒருத்தர் நம்பவே இல்லை, நாங்கள் போனோம். சீர்வரிசெல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம். ஆச்சரியமே பட்டாங்க. இது மாற்றத்தை உண்டாக்க முடியும் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? குடும்பம்னு வந்தால் தான், அவனுக்கு வந்தால் தான் தெரியும். இப்போ இந்த தம்பி இருக்கிறாங்க, என்னதான் நானும் அவரும் அண்ணன் தம்பின்னு வச்சுங்க, சண்டை போட்டாலும் எங்கள் 2 பேருக்குள்ள ஒருத்தன் பிரச்சனை பண்ணான்னா முதல்ல 2 செஞ்சுருவான். அண்ணன் முதல்ல அவனை வச்சுக்கும், அப்புறம் என்ன செஞ்சுக்குவோம்? இருக்கா இல்லையா? பங்காளியெல்லாம் அப்புறம். அப்போ ஒரு சமுதாய மாற்றம் எப்போ வரும் தெரியுமா? நீங்களும் நானும் ஒரே குடும்பமானதான். ஜாதி இந்த உலகத்தில் கிடையாது என்பதில் மிகப்பெரிய ஆணித்தரமான கருத்து கொண்டவர்கள் நாங்கள். மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு மனுஷன் இணைந்து செயல்பட முடியும் என்றால் அவனுக்கு வெற்றி உண்டு. இப்போ இவ்வளவு குடும்பங்களை எங்களுக்கு ராஜா மூலியமாக கிடைத்திருக்கிறது. அப்போ ஒரு குடும்பமாக ஒரு அமைப்பை நடத்த முடியும் என்கிற நோக்கத்தில் தான் ஆரம்பித்தோம். அப்போ இங்கே வந்தால் என்னங்க கிடைக்கும்? 1 கிலோ அல்வாவும் ஒரு அணுகுண்டும் கொடுப்போம். நீங்கள் சாப்பிட்டுட்டு அணுகுண்டு வச்சுக்கணும் அடியில். ஒருத்தர் கேட்டார், சர்வதேச உரிமை களத்தில் வந்து சேர்ந்தா என்ன கிடைக்கும்? 1 கிலோ அல்வா ஒரு அணுகுண்டு கொடுப்போம், சாப்பிட்டு அடியில் வச்சுக்கிங்க. இங்கே கிடைப்பவர்கள் அல்ல, கொடுப்பவர்களையே நாம் தேடுகிறோம். இந்த உலகத்தில் போன கொடுங்க, நல்ல கவனிங்க, நான் முடிக்க போறேன். நான் கொடுக்கிறவன், இவங்க வாங்குறவங்க. யார் கை உயர்ந்திருக்கு? எப்பவுமே நீங்களும் கொடுக்கிறவர்களாகவே இருங்கள். எவ்வளவு கொடுத்தாலும் சரி, கொடுப்பதில் பணத்தின் மதிப்பு அல்ல, கொடுக்கிற மதிப்பு. 5 ரூபாய் கொடுத்தாலும் கை மேலதான் இருக்கும், 1000 ரூபாய் கொடுத்தாலும் கை மேலதான் இருக்கும். முதல்ல கொடுத்து பழகுங்கள், அப்புறம் தன்னால் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப எங்க நாங்க யார்ட்டையும் டொனேஷன் வாங்க மாட்டோம். ஒருத்தர் கேட்டாரு, நாங்க யார்ட்டையும் சந்தா காசு வாங்க மாட்டோம். ஏன்? எங்களால் முடிந்த நாங்கள் எல்லோரும் சம்பாதித்து அதில் வருகிற பணத்தை கொடுக்க முடியும். நாங்கள் கொடுப்பதினால் இறைவன் எங்களுக்கு கொடுக்கிறார். இறைக்கிற கிணறு தான் சுரக்கும், அது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதனால் இந்த சர்வதேச உரிமை கழகத்தில் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் தம்பி கார்த்தி, நல்லவருக்கு ஒரு கைத்தட்டு தட்டுங்க. ஆமா, இவர் இதுவரைக்கும் அதிர்ந்து பேசினதே கிடையாது. அவர் பேசினா எனக்கு கேட்காது. ரொம்ப அருமையான தம்பி, வழக்கறிஞர், நல்ல எங்களுடைய எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல ஒரு தலைவர். ஆமாம், கார்த்திக் ராஜேந்திரன். இவரை நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம்.
என்ன உதவினாலும் செய்வார். ஃபோன் நம்பரை வாங்கிங்க, நைட் 12 மணிக்கு கூப்பிட்டுருங்க. அண்ணே நான் வந்து மீட்டிங்லேருந்து பேசுகிறோம்னே, இந்த மாதிரி ஒரு போனோமா குவார்ட்டரில் வாங்குறதுக்கு காசு கம்மியாக இருக்குது. நல்ல ஒரு தலைவர். இன்னொரு நல்ல கையை தட்டுவோமா? இந்த சேலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 படையை திரட்டி வைத்திருக்கிறார். அப்படி ஒரு நல்ல ஒரு மாவட்ட தலைவர். இவருக்கு ஏற்றது போல இவர் ஒன்றுன்னா இவருக்கு ஏற்றது போல இவருக்கு அமைஞ்சிருக்கிறார். வாங்க ராஜா. முதல்ல ராஜாவை என்னை அறிமுகப்படுத்தும் போது அந்த இருக்கார் பாருங்க, அண்ணன் ஜப்பான். நான் அண்ணனுக்கு வச்ச பேர் ஜப்பான். ஏன்னு கேட்குறீங்களா? இவருக்கு 5 மொழி தெரியுங்க. இவர் தான் ராஜாவை அறிமுகப்படுத்தினார். இவர் அறிமுகப்படுத்தின உடனே வாங்க நடிகர் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அமைப்பினுடைய பாக்கியராஜ் அவர்களே, உங்களுக்கு ஒரு தனி கூட்டமே இருக்குண்ணே. அண்ணன் வந்து எப்பவுமே ஒரு சண்முகநாதன் பேர், ரோட்டரி கிளப்பில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். அடுத்தல கவர்னராக மாற போகிறார். உங்கள் சேலத்தில் தான். இவர் ராஜாவை சொன்னார். இவர் ஃபோனில் ராஜாவை கூப்பிட்டாரு. ஃபோனில் தான் பேசினேன். பேசிட்டு சொன்னேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் என்கிட்ட கேட்டார், மாநில அளவில் நான் வந்துடுறது செயல்பட விரும்புகிறேன்னு சொன்னார். எனக்கு அது எப்படின்னு தெரியல. ஃபோனில் கேட்கும்போதே தெரிஞ்சிச்சு. நான் ஃபோனிலேயே தம்பிக்கிட்ட அறிவித்தேன், நீங்கள் மாநில பொறுப்புக்கு தகுதியான ஆள் தான். அதை இன்று அவர் நிரூபித்து காட்டிவிட்டார். தமிழ்நாடு முழுவதும் இவருடைய சுற்றுப்பயணம் தொடரும். இந்த மாவட்டம் மென்மேலும் வளரணும். உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, இவர்களை அணுகுங்கள். எங்களால் 100% முடிந்ததை செய்வோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்றுமே செய்யலை. அதைத்தான் செய்ய போகிறோம். அந்த மாதிரி சொல்லிடுவாங்கன்னு நினச்சிடாதீங்க. 100% முடிந்ததை செய்வோம். உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுங்கள். முதியோர்களை மதியுங்கள். அம்மா அப்பாவை பேச்சை கேளுங்க, மனைவி பேச்சை கேளுங்க. அப்படி கேட்டா தான் உருப்பிடுவீங்க. ஒரு அக்காக்கெல்லாம் சிரிப்பு. யாரு பெத்த ராசாவோ தெரியலையே, என் வீட்டுக்காரர் இன்னைக்கு பார்த்து வராமல் போயிட்டார. உண்மையை தான் சொல்கிறேன். அதனால் இங்கே வந்திருக்கிற அத்தனை மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கு என் வாழ்த்தலை தெரிவிக்கிற இந்த சர்வதேச உரிமை கழகம் இன்னும் வெற்றி நடை போடுவதற்கு உங்கள் உதவி தேவை. நீங்கள் எப்போது எங்களோட தோள் கொடுங்கள். நிச்சயம் நாம் ஜெயிப்போம், நிச்சயம் நாம் வெல்வோம். இதுக்கு நீங்கள் வேகமாக கையை தட்டுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா முடிக்க போகிறோம். இதுதான் எனக்கு தெரியும். அந்த அந்த தம்பிமாரை அவங்களுக்கு எப்போ போர் அடிக்குது நிப்பாட்டிடுவேன். ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய பாயிண்ட்டு. அவங்க வச்சா கிளம்பு அப்படின்னா நான் நிப்பாட்டுன்னு அர்த்தம். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த முறை கண்டிப்பாக வருவோம், நாம் சந்திக்கிறோம். அதுக்கு முன்பாக இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை மேலே அழைக்கிறேன். அவர்களை நாம் வாழ்த்து வேண்டுமாக எல்லா நிர்வாகிகள் வர சொல்லுங்க. நன்றி. சவுந்தர், மிஸ்டர் கோவிந்தராஜ், மிஸ்டர் கணேஷ், மிஸ்டர் சிவா, மிஸ்டர் ரமேஷ் குமார், மிஸ்டர் ரஞ்சித் குமார், மிஸ்டர் ராகவன், மிஸ்டர் லோகநாதன் and Mr. Raman.
மாட்டேங்குதுப்பா. மாநில தலைமை கழக உறுப்பினர் ராஜா அவர்கள் நினைவு பரிசையும் சால்வையும் வழங்கி மகிழ்கிறார். அடுத்ததாக சென்னை மண்டல மகளிர் அணி தலைவர் திருமதி ரஷ்மி நினுஷா அவர்களுக்கு ராஜா அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்கிறார். உங்கள் சேலம் மாவட்டத்தின் தலைவர் திரு கார்த்திக் அவர்களை உங்கள் முன் நன்றி உரையாற்ற பெருமையோடு அழைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அம்மாமார்கள், அப்பாமார்கள், அண்ணன்மார்கள், நண்பர்மார்கள் எல்லாருக்கும் என்ன நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே கூடியிருக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா, சேலம் மாவட்ட புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் சர்வதேச உரிமை கழகத்தினுடைய வலைதள அறிமுக விழா. இதுக்காக தான் இங்கே கூடியிருக்கீங்க. இப்போ நான் இந்த அமைப்பில் சேர்ந்து ஒரு 2.5 வருஷம் ஆகுது. அமைப்பு ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்த அமைப்பில் இருக்கேன், பயணிச்சிட்ருக்கேன். இப்போ பின்னாடி இருக்க அம்மாமார்கள் எல்லாத்தையும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்க்கப்பட்ட எல்லாமே அம்மாமார்கள் தான் இருக்கீங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே ஏற்காடு மீட்டிங்லேருந்து இப்போ ஒரு எல்லாமே வந்துட்டுருக்கீங்க. அண்ணனெல்லாம் ஏற்கனவே ஏற்காடு மீட்டிங்லேருந்து அறிமுகமான ஒரு ஆட்கள் தான். இப்போ இங்கே நாம் என்ன பேச போகிறோம், 2 நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன். ஏதாவது மருத்துவ தேவைகள் ஏதாவது இருப்பினும், அது ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தால், மருத்துவ தேவை இருந்தால், எந்த நேரமும் நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, என் நம்பர் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. எல்லாமே பழக்கப்பட்ட ஆட்கள் தான். எப்போ இறந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க. விநாயகா மிஷன் மருத்துவமனை நம்மளுக்கு எப்பவுமே உதவி செய்ய நம்மளுக்கு தயாராக இருக்கிறார்கள். இது நான் ஒரு வார்த்தைக்காகவோ கைத்தட்டலுக்காகவோ இந்த இடத்துல நான் சொல்லலை. எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க விநாயகா மிஷன். எந்த நேரத்துலையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை இந்த நேரத்தில் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மருத்துவ தேவைகள் யாராவது இருந்தால், உதாரணத்துக்கு வெளியில் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபா 1 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா, 1 லட்ச ரூபா செலவாகிற இடத்துல வெறும் 10,000 ரூபாயில் நம்மளுக்கு முடிச்சு கொடுக்க நம்ம தயாராக இருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எது வரும் காலங்களில் கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று சேலம் அருமை தலைவர் மோசஸ் செலவரை அண்ணன் அவருக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி அண்ணன் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. இன்றைக்கி அண்ணன் திருநெல்வேலியில் வேறு ஒரு ப்ரோக்ராமுக்காக அண்ணன் ஆறுமுகன் இன்றைக்கி வேறு ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த ப்ரோக்ராமையெல்லாம் தள்ளி வச்சுட்டு சேலம் மாவட்டத்துக்கென வருகின்ற என் தலைவனுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த மாநில தலைமை உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் என்று நன்றி கலந்த வணக்கங்கள். இனி அடுத்ததுக்கு நம்ம அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் ஒரு மாநாடு இருக்குது. இப்போ இங்கே கூடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாநாட்டில் ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்யப்படும். இது நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒத்துழைப்பு, அவ்வளோதான். கண்டிப்பாக எந்த நேரத்தில் என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது. எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்ய காத்துட்ருக்கேன். இந்த நேரத்தில் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு வலைத்தளம் அறிமுகப்படுத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? வலைத்தளம் அறிமுகப்படுத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? வெப்சைட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த வெப்சைட்டில்
இப்போ இங்க நின்று எல்லாரும் பேசுனாங்கல்ல, எங்களை நீங்க ரீச் பண்ணலாம், எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாங்க வந்து நிற்போம் அப்படின்ட்டு. அதுக்கான முழு டீட்டெயில்ஸும் அந்த வெப்சைட்ல இருக்கு, போய் கண்டிப்பா பாருங்க. வெப்சைட்டில் உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை கல்வி இது உடல்நலம் சம்மந்தமாக இருக்கலாம், மருத்துவம் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை சட்டம் சம்மந்தமாக இருக்கலாம், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் வெப்சைட்டில் போய் பாருங்கள். அங்கே எங்கள் எல்லாருடைய காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்குமோ அதுக்கான ஒரு வழிமுறை அதில் இருக்குது. இதை உங்கள் முன்னாடி சொல்ல நாங்கள் எல்லாருமே பெருமைப்படுறோம். இது மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய அருமையான சேவை. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்கள் எல்லாரையும் திரும்ப சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். ஜவஹர் டிவி இவங்க இன்னைக்கு நமக்காகவே நம்ம சர்வதேச உரிமை கழகத்துக்கு அதை எடுத்து கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காங்க. இவங்க ஷூட் பண்ணி ஒரு 1 வீக்கில் வந்து அதை வந்து ஜவஹர் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே இருந்த ஃபுல் ப்ரோக்ராம் நீங்கள் வீட்டில் இருந்தே டிவியில் வந்து நீங்கள் கண்டு கழிக்கலாம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஜவஹர் டிவி சேனல்ஸ் ஜான், கேமராமேன் ஜான் அவர்களுக்கு வந்து நம்ம சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஜவஹர் டிவி வந்து நீங்கள் உங்களுடைய குடும்ப விழா வேறு எதாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம். இல்லை எங்கள் சர்வதேச உரிமை கழகத்தில் சொன்னீங்கன்னா உங்கள் குடும்ப விழா எந்த நிகழ்ச்சினாலும் ஜவஹர் டிவியில் எடுத்து தரதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அதே மாதிரி இந்த நிகழ்விற்கு வருகை தந்த மோசஸ் செல்லத்துறை சார், நம்ம ரவிக்குமார் சார், காளிராஜ் சார், ஆறுமுகம் சார் மற்றும் மண்டல உறுப்பினர்கள் அனைவருக்கும், சேலம் மாவட்ட தலைவர்கள், பொதுச் செயலாளர், நம்ம பொது உறுப்பினர் ராஜா சார் அவர்கள் எல்லோருக்குமே நம்ம இந்த டயத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மென்மேலும் ராஜா சார் இது மாதிரி இன்னும் பல மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று இந்த மீட்டிங் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஏற்பாடு பண்ண முடியாது சார். நம்ம ராஜா சார் ராஜா அவருங்க வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மீட்டிங் வந்து எங்களுக்கு வந்து சேலத்தில், நான் சொல்கிறது சேலத்தில், தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் போன வருஷம் ஒரு கான்ஃபரன்ஸ், அதாவது மாநாடு நடைபெற்றது. அண்ணன் மோசஸ் செல்லத்துறை இதே டீம் அவங்களத நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர், எவ்வளோ பேர், 50,000 பேர் பக்கம் அந்த இதில் கலந்துக்கிட்டு மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். அதே இது 2ஆம் பாகம் சேலத்தில் இன்னும் 3-4 மாதங்களில் நடைபெற உள்ளது. நீங்கள் இங்கே இருக்கும் அனைவரும் அந்த மாநாட்டிற்கு கண்டிப்பாக வருகை தந்து நம்ம கழகத்தில் குடும்பமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். யாரும் மறந்துடாதீங்க. அந்த டைம் டேட் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். சர்வதேச உரிமை கழகத்தின் எங்கள் தலைவர் சொல்லும்போது சார் அந்த டேட்டெல்லாம் அலைன்ஸ் பண்ணிட்டோம்ல, டேட்டு மாநாடு டேட்டு அதான் அக்டோபர் 2, மறந்துடாதீங்க சார். அக்டோபர் 2 இடம் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். சேலத்தில் மிகப்பெரிய மாநாடு இருக்குது. நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ஒரு 600-700 பேர் வந்திருக்கீங்க. இன்னும் நீங்கள் உங்கள் சைடில் இன்னும் ஒரு 5000-10,000 பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லோரும் வந்து எங்கள் சர்வதேச உரிமை கழகத்துக்கு ஒரு எங்கள் கூட இணைந்து பணியாற்ற நீங்களும் வருமாறு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி ராஜா சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான நிகழ்வு, நான் பேசி முடிச்ச பிறகு பேசக்கூடாதுன்னு நினைத்தேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு யூ ஆல். யாரெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீங்களோ, அதே போல் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பீங்கன்னா, ஜஸ்ட் யூ அப்ரோச் அவர் சேலம் ஆஃபீஸ், எங்களுடைய சேலம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு 1 மாத காலத்திற்குள் வேலை வாங்கி தரப்படும். இரண்டாவதாக, நம்முடைய ராஜா தம்பியின் மூலியமாக சுமார் 50 தறிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. நம்முடைய சர்வதேச உரிமை கழகம் மூலியமாக ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு அவர் பெருமுதவியாக செய்து கொண்டிருக்கிறார். நெசவாளருடைய பிரச்சனைக்காக அவர் சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைல் த பில், அதாவது ஒரு ரிட் மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். முக்கியமாக நெசவாளர்களுக்காக அந்த 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 ரிட்டை தாக்கல் செய்வதற்காக காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. மிக விரைவில் நல்ல தீர்ப்பை
நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று இந்த இடத்திலே சொல்லுகிறேன். அதை விட ஒரு சிறப்பு செய்தி, இங்கே ஒரு அம்மா வந்து கொடுத்துருந்தாங்க. கணவன் இல்லை, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க திருமணம் நடந்து விட்டது. இப்போ தனியாக இருக்கிறேன், என்னை யாரும் பாதுகாக்க இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய விண்ணப்பத்தை இதே இடத்துல என் குடும்பத்தின் குடும்பங்களாக நினைத்து அந்த அம்மாவை வருங்காலங்களில் சர்வதேச உரிமை கழகம் சார்பாக மாநில இணை பொதுச்செயலாளர் அண்ணன் வி ஆறுமுகன் அவர்கள் ஆயுள் காலம் முழுவரைக்கும் அவர்கள் தத்தெடுத்துக் கொள்வார்கள் என்று இந்த மேடையிலேயே இந்த தருணத்திலே அறிவிக்கிறோம். இன்று முதல் நீங்கள் எங்களை வந்து தம்பின்னு கூப்பிடலாம், சரித்தன தலைவர்லாம் கூப்பிட வேண்டாம். நீங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். இவங்களுக்கு ஒன்றுனா கேட்பதற்கு நாங்கள்லாம் இருக்கிறோம். இந்த மனு இப்பொழுது நீங்கள் இன்றைக்கி கூடவே பேக் பண்ணி கூட வந்துட்டேலாம், அது உங்கள் விருப்பம். உங்கள் தம்பி வீட்டுக்கு எப்போனாலும் வந்துடலாம். நான் ஒரு காரியத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இப்போ நிறைய மனுக்கள் வச்சுருப்பீங்க. இந்த மனுக்களெல்லாம் முடிந்த பிறகு இங்கே கொடுத்தீங்கன்னா என்னுடைய டேபிளுக்கு வரும். அதை நான் பரிசீலனை பண்ணி உங்கள் வீட்டிற்கே ஒரு கடிதம் அனுப்புவோம், எங்களால் என்ன செய்ய முடியும் என்று. நாங்கள் குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் எங்களை வந்து சந்தித்தால் அதை நிச்சயம் செய்து தருவோம். 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணலை, ஃபெயில் ஆகிட்டேன், நான் 10 படிக்கணும், 11th 12th படிக்கணும், காலேஜ் படிக்கணும், ஏன் லா காலேஜ் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் வாங்க. சட்டக்கல்லூரியில் உங்களை இலவசமாக சேர்த்து விட வேண்டிய பொறுப்பு எங்கள் பொறுப்பு. இவைகளெல்லாம் நாங்கள் ஒன்று மனதோடு செய்கிறோம். அதனால் நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தராக மேடையில் வந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் மனுக்களை கொடுங்க, 100% பரிசீலனை பண்ணி அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ ஒரு முக்கியமான ஒருவரை நான் அந்த இடத்துல கௌரவப்படுத்த விரும்புகிறேன். எப்பொழுதும் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார், ஸ்க்ரீன் பிளே அப்படிம்பாங்க. இந்த நிகழ்வுக்கெல்லாம் பின்னாடி எடுத்து ஒருத்தர் வேலை செய்வார். நானும் அப்படி தான், எந்த நிகழ்வு இருந்தால் நான் தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வேன். அப்படி இங்கே இந்த மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமை தம்பி தமிழ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். மேடையில் தான் இருக்கிறாரா? இவர் வந்து மாவட்டத்தில் ஒரு பெரிய பொறுப்பு, பார்த்தா மாவட்ட பொறுப்பாளர் மாதிரியே இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் நானும் உழைப்பேன். எனக்கு இவரை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். திருநெல்வேலியில் கிளம்பும்போது ஃபோன் அடிப்பார், திண்டுக்கல் வரும்போது அண்ணா சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். திண்டுக்கல்ல A2Bயில் சாப்பிடுவதுக்கு தெரியும் கரெக்டாக. அது என்ன ஊர், நாமக்கல் தாண்டோன்னு அடிப்பார், அண்ணா எந்த இடத்துல வந்துட்டு இருக்கீங்கன்னு. நான் வரும்போது வீட்டில் கொண்டு நான் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணிலாம் போட்டு ஏசிலாம் போட்டு சாவி வச்சுட்டு ரெடியாக இருப்பார். இவரை நான் இப்படி தான் செய்வேன். நம்முடைய அமைப்பில் சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பொறுப்புக்கு வரக்கூடிய தகுதி படைத்தவர். எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நான் உண்மையிலே இவருக்கு ஷால் போட மாட்டேன்ட்டேன். ஏன் தெரியுமா? இது எங்கள் ப்ரோக்ராமு, இது என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நானே வந்து எப்படி ஃபங்க்ஷன் நான் கேட்டேன், உண்மையை தான் நான் சொன்னேன். ஆனாலும் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் மேலே இருக்கிற அன்பினால் தமிழுக்கு ஷால் இல்லை என்றால் மற்ற எந்த மொழிக்கும் ஷால் கிடையாதுன்ட்டார். நான் அரசியல் பேசவில்லை, இப்படியே என்கிட்ட கேட்டார். ஆனால் நான் சொன்னேன், ஒரு இல்லை நீங்கள் நாங்கள்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு. ஆனாலும் தமிழுக்கு நானே அதை கௌரவ மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் கொடுங்க. உங்களின் கரகோஷத்தோடு இன்னொருவரையும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். போதகர், அவர் பேர் நம்மளுடைய ஜேம்ஸ் ஐயா. எங்கே இருக்கிறீங்க? ஆள் இப்படி இருந்தாலும் உடம்பு ஃபுல்லாக ஸ்டீல் பாடி, எந்த அறப்பாடி லாரி ஏறினாலும் ஒன்றும் செய்யாது. அவர்களுக்கு கொடுங்க. மறுபடியும் ஒரே சால் மாறி வருதா? ஐயோ, மைக்கில் வேற பேசினேன்னா பரவாயில்ல. ஒரே சால் மாற்றி வீட்டில் ஒரே சேலையை மாற்றி கட்டுறது கிடையாது, இருந்துட்டு போட்டோம். இந்த மருத்துவ முகாம் நடத்தது பூரா இவருடைய வேலை. இதயத்தை மாற்றுவது, யார்கிட்டையாவது இதயத்தை தொலைச்சிட்டா வாங்கி தருவது இவருடைய வேலை. மருத்துவ முகாம் இவரை பிடிச்சிக்கிங்க. வேற யாரும் இருக்காங்களா? சதீஷ்
பார்க்க நல்ல மல்கோவா மாம்பழம் மாதிரி இருக்கிறாரு. ஒரு காதில் 2 கம்மல் போட்டிருக்கிறாரு. எனக்கும் ஆசை தான், கம்மல் போட்டால் நீங்கள் என்ன மதிக்க மாட்டீங்க, ரவுடி பையன்றுவீங்க. ஆனால் இவர் அப்படி சொல்லலை. ரொம்ப திறமையான தம்பி, நல்ல பேசவே தெரியாது, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி தானே? எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண சொல்லிடுவா, சொல்லவே வேண்டாமா? அவர் என்ன சொன்னார்னா, இது ஏதாவது சொல்லி டொனேஷன் கேட்டுருவாங்கன்னு. இவங்க 2 பேரும் ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க. இவரும் சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அதை விட அவருடைய தகப்பனார் கூட தானே பிஸ்னஸில் பெரிய கோடீஸ்வரர். இவரை விட்டுறாதீங்க, நல்ல ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிங்க. நம்ம டிவி இவருக்கு டொனேஷன் வாங்கிருங்க, விட்டேன் வாங்கி எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. அருமையான தம்பி, பொறுமையானவர். இவங்க 3 பேரும் பின்னாடி உழைத்தார்கள். நான் இவங்களை கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன், என் ஃபேமிலிக்கு எனக்கு. ஆனாலும் இல்லை, நானே இவர்களை கௌரவிக்கும்படியாக விரும்புகிறேன். ஜகவர் டிவி அவர்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் கேமராவை பரிசாக வழங்குவேன் என்று இதயத்தில் சொன்னது எனக்கு கேட்டுட்டு அண்ணனுக்கு பார்த்தாப்புல, உங்களுக்கு கேட்டுடுச்சா விட்டுறாதீங்க. தங்கச்சிக்கு வந்து எனக்கு வயசு 28 தான், நீங்கள் பாட்டில் தங்கச்சின்னு அப்படிங்க கூடாது. இந்த வருஷம் 28, அடுத்த வருஷம் 27வது பிறந்தநாளுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் கூப்பிடுவேன். இவளுக்கு வந்து சிவ குறைய சொல்லியிருக்கிறா. இந்த இடத்துல இவளுக்கு ஒன்று செய்ய போகிறேன். என்ன சொல்கிறா தெரியுமா? அப்பா அம்மா இல்லை, அம்மா பாட்டி தாத்தா கூட இருக்கிறாங்க. இது வரைக்கும் இவளுக்கு போடுவதற்கு புது ட்ரெஸ்ஸே கிடையாதான், யாரோ போட்ட ட்ரெஸ்ஸு தான் கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நம்முடைய கார்லேயே கூட்டிகிட்டு போய், எந்த கடைங்க நல்ல கடை, போத்தீஸுக்கு என்ன போத்தீஸா, என் கூடயே வர சரியா? உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்குமோ வாங்கி தரேன். ஏன் தெரியுமா? என்னுடைய அப்பா இறக்கும் பொழுது எனக்கு 4 வயது. எங்கள் அப்பா முகமே எனக்கு தெரியாது. நான் எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் படித்தேன். அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு முழு சாக்லேட் வாங்கினா எனக்கு பாதி தான் கொடுப்பாரு. பெரியப்பா செத்து போயிட்டார், அதனால் அவர் கேட்காது. வீட்டுக்கு சொன்னாலும் பரவாயில்ல. அப்படி வளர்ந்து அப்போ என் தங்கச்சி சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இவன் என் குடும்ப தங்கச்சி தான் எனக்கு. நிச்சயமாக இவளுக்கு படிப்புக்கான இன்றைக்கே அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போகிறோம். அதில் நீங்கள் எல்லோரும் இவளுக்காக நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் இறைவனிடம் பணம் கொடுக்க வேண்டாம். திரும்ப கேட்குறேன், இவளுக்கு பணம் தேவையில்லை, அன்பு மட்டும்தான் வேணும். அதை நீங்கள் கொடுங்க. நன்றிம்மா. இப்போ இருந்து என் கூட வந்துடணும். ஒவ்வொரு வருடமும் படிப்பு செலவை வி ஆறுமுகன் அவர்கள் இந்த மேடையில் ஏற்றுக்கொள்கிறார்கள். சர்வதேச உரிமை கழகத்தினுடைய மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிரசிடெண்ட் அவர்கள் 1000 ரூபாயை இப்போவுமே அவருக்கு கொடுக்க போகிறார். நீ வேண்டாம், நான் வச்சுக்குவேன், ஏன்ட்ட கூட வாங்கிட்டு என்ன பிள்ளை நீ? இப்போ தானே அண்ணன் கையில் வச்சுக்கோ. காட் பிளஸ் யூ. அதனால் இது வந்து இந்த வீடியோ கெடுத்ததுக்காக கிடையாது, உண்மையிலே நாங்கள் செய்கிறோம். எங்களால் முடிந்ததை நிச்சயம் செய்வோம். அதனால் உங்களுடைய மனுக்களை எல்லாம் ராஜாவிட்ட மாவட்ட தலைவர்கிட்ட கொடுங்க, எல்லோரையும் படிக்க வைங்க. நன்றி நன்றி. உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல். அஃது செயலாற்றி இருக்கிறோம் என நம்புகிறோம். அடுத்தபடியாக நமது சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பாக 200 பேருக்கு இலவச புடவை வழங்கப்படவிருக்கிறது. நீங்கள் நான் பார்த்த அளவில் எல்லாருமே ஒரு கிராமப்புறத்திலேருந்து ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற அடிப்படை சலுகைகளை கூட பெற முடியாத அளவுக்கு தான் இருக்கீங்கன்றது தெரியுது. இந்த சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பாக எங்களுக்கு ஒரு லா சேம்பர் இருக்குது. ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விஸ்டம் லா சேம்பர்னு ஒரு சேம்பர் இருக்குது. அப்போது இந்த நிர்வாகம் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை கூட செய்ய தவறும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாருக்கிட்ட முறையிடுவீங்க? நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு ஒரு 100 பேர் இருக்கோம், நாங்கள் 12 ஆண்டுகளாக குடியிருக்கிறோம், அரசு புறம்போக்கு நிலங்களில், அரசு நத்த நிலங்களில் நாங்கள் நிரந்தரமாக குடியிருக்கிறோம், எங்களுக்கு இன்று வரைக்கும் பட்டா கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்கிற பகுதி பேத்துக்கு இருக்குது. என்கிட்டையும் நீ கேட்டீங்க. அப்போது வருவாய்த்துறை நிலையானின்னு ஒன்று இருக்குது, ஒரு தாசில்தாருக்கு ஒரு கோட்பை ஒரு இது இருக்குது. அவர் வந்து
வருவாய்த்துறை நிலையாணையின்படி ஒரு 12 ஆண்டுகள் அல்லது 9 ஆண்டுகள் ஒருத்தவங்க அரசு நிலத்தில் நிரந்தரமாக குடியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு தாசில்தாருக்கு அதிகாரம் இருக்குது. அப்போது உங்களுக்கு அடிப்படை தேவைன்றது ஒன்று. இந்த இடத்துல ஒரு பட்டா, ஒரு வீட்டுமனை பட்டான்றது ரொம்ப முக்கியம். வீட்டுமனை பட்டா இருந்தால் தான் லோன் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், நம்மளோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். ஒழுகாத வீடும் கிளியாத உடையும் பசியில்லா சோறும் தான் ஒரு மனித விரும்புறது. அதுதானம்மா உண்மை. ஏதோ வர்றாங்க பேசுகிறாங்க நமக்கு எதுவும் கேட்கல அப்படின்லாம் நீங்கள் எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், தலைவர்கள் எல்லாருமே நாங்கள் ஒரு சமூக சேவகர்கள் தான். இது சமூகத்தில் அரசியல் சார்பற்றதுன்றது நாங்கள் தலைப்பிலே போட்டிருப்போம். நாங்கள் ஏதோ வெள்ளை சட்டை போட்டுட்டு ஏதோ பேசிட்டு அப்படியே கடந்து போகிற கூட்டம் இல்லை. நீங்கள் அப்படி தான் பார்த்துருப்பீங்க, பழகிருப்பீங்க. ஆனால் இந்த சர்வதேச உரிமை கழகத்தை நீங்கள் ஒரு இடத்துல நம்ப வேண்டிய காரணம் இருக்குது. நான் வாய்மொழியெல்லாம் சொல்லலை. எங்களோட அமைப்பு, எங்களோட கழகம் சர்வதேச உரிமை கழகம். நாங்கள் நிச்சயம் முன்னெடுப்போம். உங்களில் பல பகுதியிலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லை. அப்பா நான் 12 ஆண்டுகள் குடியிருந்திருக்கேன், அரசு நிலத்தில் 12 ஆண்டுகள் இருக்கேன், 9 ஆண்டுகள் இருக்கேன். நான் பல முறை பட்டா கேட்டேன், கலெக்டர் ஆஃபீஸ் எனக்கு கொடுக்கலப்பா அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 100 பேரோ 50 பேரோ 20 பேரோ நீங்கள் ஒரு கோரிக்கை மனுவாக எழுதி நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அந்த தாசில்தார்கிட்ட பேசி அந்த கலெக்டர்கிட்ட பேசி எண்ணி 3 மாதத்தில் உங்களுக்கு பட்டாயம் கொடுக்கறதுக்கு முடியும், சட்டப்படி முடியும். நாங்கள் ஏதோ வாய் வார்த்தையால் சொல்லலை, சட்டப்படி அந்த தாசில்தார் செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது, அந்த கலெக்டர் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. கலெக்டரோட மேற்பார்வையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு நிர்வாகம் தன்னோட கடமையை செய்ய தவறும் போது யார் கேட்பானா சட்ட வழியில் தான் கேட்க முடியும். அந்த சட்ட வழியில் எங்களுக்கு பின்னாடி இருக்கிற 3000 அட்வொகேட்டுக்கு மேலே இருக்கிறாங்க. அதனால் எங்களோட சேம்பர் அதை முன்னின்று உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாதைகள் சரியில்லை, எங்களுக்கு பெண்களுக்கான கழிவறைகள் கிடையாது அப்படின்ற கோரிக்கையில் முன் வச்சு நீங்கள் ஒரு மனுவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பரிசீலனை பண்ணி ஒரு குறைஞ்சபட்ச மாதத்திலே நாங்கள் அதை செஞ்சு தரதுக்கான எல்லா முடிவும் நாங்கள் எடுப்போம்ன்றதை இந்த இடத்துல சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பாக நாங்கள் சொல்கிறோம். ஏதோ வாய் வார்த்தைக்காக அல்ல, இது உண்மையிலேயே நிர்வாக முறையை நாம தான் வேலை செய்ய வைக்கணும். நிர்வாகம் இந்த மக்களுக்கான அடிக்கட்டுமான ஒரு விஷயங்களை செஞ்சு தராது, கேட்டாதான் கிடைக்கும். அந்த பொண்ணு நம்மளோட தலைவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரியே நான் கஷ்டப்படுறேன், எனக்கு சின்ன சிறு வயதிலேயும் என்னோட பெற்றோர் இறந்துட்டாங்க, நான் என்னோட பாட்டி என்னோட தாத்தா வளர்ப்பில் தான் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்டாங்க. இந்த இடத்துல உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் சொன்னார். அந்த பாப்பாவுக்கு ஒரு போத்தீஸில் உடை எடுத்து கொடுக்கறதாகவும் சில படிப்பு செலவு ஏற்றுக்கிறதுக்காகவும் நம்ம சார் சொன்னார். நீங்கள் அதை கவனிச்சிங்க. நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், சர்வதேச உரிமை கழகன்றது இந்த மக்களுக்கானது, இந்த சமூகத்துக்கானது. எங்களோட வேலையிலேயும் இந்த சமூக சேவை தான். இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். நீங்கள் இதை எப்போ நம்புவீங்கன்னா, நீங்கள் எப்போ பட்டா கேட்டு இந்த மாதிரிங்க நாங்கள் 12 ஆண்டு 15 ஆண்டு குடியிருக்கிறோம், பட்டா இல்லைன்னு சொல்லி அந்த பட்டாவை நாங்கள் 3 மாதத்தில் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கை வரைக்கும் நாங்களும் காத்திருக்கோம், உங்களுக்காக பணி செய்ய நான் காத்திருக்கோன்றதை. அது மட்டும் இல்லாமல் என்னோட பேர் வினோத் ராஜா. நான் சேலம் மத்திய சட்டக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு முடிச்சுட்டு இந்த வட்டம் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் நிறைய பொது வேலைகளில் ஈடுபட்டு நான் நிறைய பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கிறேன். என் சொந்த ஊர் தேனி, நான் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன். தேனியிலேருந்து இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா, நான் ஒரு விஷயத்தை செய்யாமல் இந்த இடத்துக்கு வரல. அந்த தேனி மாவட்ட பகுதியில் இருக்கிற கலெக்டருக்கு தெரியும், அந்த இருக்கிற தாசில்தாருக்கு தெரியும், அங்கே இருக்கிற விஓவுக்கு தெரியும், அங்கே இருக்கிற ஆர்டிஓவுக்கு தெரியும், அங்கே இருக்கிற டிஆர்ஓவுக்கு தெரியும். ஏன்னா நான் இந்த சமூகம் சார்ந்து இந்த சமூக மக்களுடைய மேம்பாட்டுக்கு ஒரு பணியாற்றுக்கிற ஒரு நபரை அண்ணன் ராஜா அண்ணன் மூலியமாக தான் நீ வா வினோத்து, நீ இங்கே தான் செயல்படணும், நீ இந்த மக்களுக்கான செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை இந்த சர்வதேச கழகத்துக்குள்ளே என்னை அறிமுகப்படுத்தினது என்னது ராஜா அண்ணன் தான். அவர் நான் இன்ன வரைக்கும் ஒரு அண்ணனாக தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசுலேயே நான் என்னோடய தாயை இழந்தவன். அந்த ஒரு இதில் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு முகத்தில் ஒவ்வொரு வறுமை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனையும் சரி செய்ய முடியாது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களோட அடிப்படை கட்டமைப்பு என்ன, உங்களோட அடிப்படை தேவைகள் என்ன, இந்த அடிப்படை தேவையில் ஒரு பகுதியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கணும், வீட்டு பிரச்சனை, பட்டா வாங்குறதுல பிரச்சனை, மின்சார பிரச்சனை, இந்த பிரச்சனையில் செய்ய வேண்டிய இந்த நிர்வாகத்துறையை நிச்சயம் சட்ட வழியில் கேட்டு அதுக்கான உத்தரவு நகலோடு உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு சர்வதேச உரிமை கழகம் முன்னாடி நிற்குன்றதை இந்த இடத்துல நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் வாய்ப்புக்கு விடை எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. அம்மா நான் வாய் வார்த்தையில் சொல்லலை, உங்கள் எல்லாத்துக்கும் தான் பின்னாடி என்ற கேள்வி கேட்டீங்க. இது வாய் வார்த்தை அல்ல. என் பேர் வினோத் ராஜா. சர்வதேச உரிமை கழகத்தில் அண்ணன் கார்த்தியன் அண்ணன் நீங்கள் அணுகி அவரோட அலைபேசி எல்லாத்திட்டும் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கை மனு மட்டும் கொடுங்க, எண்ணி 4 மாதத்தில் அதை நான் செஞ்சு கொடுக்கலாட்டி நீங்கள் கேளுங்க, அன்னைக்கு கேளுங்க, அன்னைக்கு சொன்னேன்ப்பா ஒரு இதில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலான்னு கேளுங்க, கண்டிப்பாக அது முடியுன்றதை நம்புங்க. கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணைகளை கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே மனுஷ ரூபத்தில் நிறைய பேரை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ப்ரூஃப் தான் இது இல்லை சார்?
கைத்தட்டலாமே பலமா. உதவின்னு கேட்டா தமிழகத்துல இல்ல, இந்தியால எந்த எல்லையில இருந்தும் எந்த எல்லைக்கும் போய் உதவி பண்ண முடியுங்கிறத ப்ரூஃப் பண்றது சர்வதேச உரிமை கழகம் மட்டும்தான். இதை மார்த்தட்டி சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கிட்ட பேசினார் இல்லையா தம்பி, அவருடைய சொந்த மாவட்டம் தேனியா இருந்தாலும் அவரு சேலம் மாவட்டத்தில் ஒரு உதவின்னு கேட்குறாங்க, சட்ட உதவியாக இருக்கட்டும் சரி, இல்லை எந்த விதமான உதவியாக இருந்தாலும் அதை நான் இங்கே வந்து செய்ய தயார்னு மாவட்ட தலைவர்கிட்டையும் இங்கே இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் கிட்டையும் சொல்லியிருக்காரு. இதை உங்களுக்காக நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்களா பின்னாடி இருந்து? அந்த கேள்விக்கான பதிலாக அவர் இந்த மேடையில் அந்த ப்ராமிஸை கொடுத்துருக்காரு, நான் இங்கே இருந்து இந்த மக்களுக்கு சேவை செய்ய தயார்னு. இதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலையா? சார் இப்போ எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 hours நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சர்வதேச உரிமை கழகத்துக்கு இப்போ நாங்கள் பேசியிருக்கிறோம், ஒரு சில இது பண்ணோம், எல்லாம் பார்த்துருக்கீங்க. இதனோட ஸ்பீட் பேக் அப்படின்னா எங்களை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு யாராவது நீங்கள் ஒரு சில பேர் சொல்லுங்கள் சார். ஒரு சில பேர் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட முன்னாடி பேசும்போது அந்த உதவி செய்கிறோம் இந்த உதவி செய்கிறோம் அது எல்லாரும் சொல்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸ்பீட் பேக் 2 பேர் சூப்பராக சொல்லுங்கள். யாராவது 2 பேர் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த அமைப்பை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? யாராவது சொல்லுங்கள் சார். சக்திவேல் சார் சொல்லுங்கள், எந்திரிங்க வாங்க, அந்த மைக் கொடுங்க சார். சார் இது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக பார்க்குறேங்க சார். நன்றி. இவர் சக்திவேல் வந்து என் கூட ரோட்டரியில் இருக்கிறாரு. அவர் புதுசாக இந்த மீட்டிங் நான் பார்க்கணும் சார், நான் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக எங்கள் சர்வதேச உரிமை கழகத்துக்காக அவர் வந்து இதை பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ உடனே இணையரன்முன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் சார், சர்வதேச உரிமை கழகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாராவது ஒரு ஆள். குட் ஈவினிங் சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் சார். தம்பி 2 பேர் போஸ்டிங் வாங்குறாங்கன்னு அதுக்காகவே பார்க்க வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உண்மையாக நீங்கள் பேசுனது ரொம்ப நன்றி. பேசுங்க, சொல்லுங்கள். இவ்வளோலாம் இதில் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் சார் தெரிஞ்சது. எனக்கு தெரியல, இதை பற்றி ஃபுல்லாக தெரியல. ராஜா மாமா வந்து அத்தை பையன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். கண்டிப்பாக நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் சார். நன்றி. அடுத்து இப்போ நான் சொன்னேன், இப்போ இங்கே ஸ்பீட் பேக் சொல்லியிருக்கீங்க 2 பேருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்று, நீங்கள் பேப்பரில் எங்கே வேணாலும் பாருங்கள், எங்கள் யூடியூப் பாருங்கள். திருநெல்வேலியில் ஒரு 2 வருஷம் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து சம்பளமே கொடுக்கல, போராடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எதுவுமே பண்ணலை. அப்போ அந்த அவங்கேருந்து எங்களுக்கு அந்த எங்கள் அமைப்புக்கு எங்கள் அண்ணன்ட்ட வருது, மோசஸ் செல்லத்துறை அண்ணன்கிட்ட வருது, இந்த மாதிரி 2 வருஷம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல சார். யாரோ பார்த்தாங்க, கலெக்டர் தாசில்தார் எல்லாத்திட்டையும் கொடுத்தாங்க, யாரும் முன் வந்து செய்யலை. அரசியல்வாதிகிட்ட போனீங்கன்னா எங்களுக்கு என்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம சர்வதேச உரிமை கழகம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? 2 வருஷத்தில் ஆறுமுக அண்ணன் போய் வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் அவங்களை பார்த்து மோசஸ் செல்லத்துறை, அப்புறம் நம்ம இவர் ரவிக்குமார் சார், காளிராஜ் அண்ணன், அவங்க எல்லாருடைய டீம் சேர்ந்து இது என்ன பண்ணலாம்னு பார்த்தாங்க. அது மாதிரி போய் அந்த நிர்வாகத்திட்ட பேசி எல்லாம் பண்ணாங்க சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நைட்டில் போய் பேசியிருக்கிறாங்க, காலையில் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் பணம் வந்துடுது. இதெல்லாம் நாங்கள் எங்கள் குரூப்பு, ஒரு சர்வதேச உரிமை கழகம் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான் சார். எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறோமோ அது நடக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் இங்கே நடக்கும். அதுதான் சர்வதேச உரிமை கழகம். நிறைய வந்து உங்களுக்கு சர்வதேச உரிமை கழகம் பண்ணியிருக்கு. ஒரு சில இதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் சார். அனைத்து சேலம் மாவட்ட பொதுமக்களுக்கும் வணக்கம். நான் வந்து சர்வதேச உரிமை கழகத்தில் விருதுநகர் மாவட்ட தலைவராக இருக்கிறேன். எனக்கு சொந்த ஊர் வந்து ராஜபாளையம். நான் இன்றைக்கி ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்கிறேன். சண்முகநாதன் சார் ஒரு விவரம் சொன்னாங்க, டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த சம்பள பிரச்சனை விவரம் வந்து ராஜபாளையத்தில்
இந்த மாதம் ஜூன் 4ஆம் தேதி நான் வேலை செஞ்ச நூற்பாலையிலேயே நடந்தது. இந்த ஸ்பின்னிங் மில் வந்து கிட்டத்தட்ட நிறுத்தி ஒரு 8 மாத காலம் ஆயிடுச்சு. 8 மாத காலமாக சம்பளத்தை வந்து ரிலீஸ் பண்ணலை, தொழிலாளர்களுக்கும் ஸ்டாஃபுக்குமே ரிலீஸ் பண்ணலை. இது வந்து இந்த மில்லு வேறு ஒரு பாம்பே மார்வாடியால் விலைக்கு வாங்கப்பட்டு அவங்க அந்த மில்லை ஓட்டி 4 மாதமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சம்பள பணம் யாருக்கும் ஒப்படைக்கப்படவில்லை. இதை நாங்கள் எங்களோட பழைய முதலாளியோட மேலே இருந்த மரியாதையால் இப்போ கொடுப்பாங்க அப்போ கொடுப்பாங்கன்னு இருந்தோம். அந்த விஷயத்தை எங்கள் பழைய முதலாளிகிட்ட இந்த மாதம் கொண்டு போகிறப்ப எப்போ அவங்களே கொடுக்குறதுக்கு ஏமாத்துறாங்க, நீங்களே போய் கேளுங்க அப்படின்னாங்க. ஒரே ஒரு நாள் முடிவெடுத்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி நாங்கள் ஒரு 30 பேர் 40 பேர் தான் சேர்ந்தோம். அன்னைக்கு போய் நாங்கள் கேட்டோம். கேட்டதில் உங்கள் பழைய முதலாளியை போய் பாருங்கள் அப்படின்னாங்க. எங்களுக்கு பழைய முதலாளி வேண்டாம், புது முதலாளி வேண்டாம், மில்லு ஓடுது, சம்பளத்தை கொடுத்துட்டு மில்லை ஓட்டு இல்லைன்னா நிறுத்துகிறோம் அப்படின்னு மட்டும் சொன்னோம். எங்களுக்கு அவங்க தகுந்த மரியாதை கொடுக்கல. எனது நண்பர் ஒருவர் சங்கரங்கோவிலில் இருக்கிறாரு. அவர் வந்து சர்வதேச உரிமை கழகத்தில் இருக்கிறார், எங்கள் கூட ஒர்க் பண்ணவர். அவர் மூலமாக அண்ணன் ஆர்மு அண்ணனுக்கு கிட்டத்தட்ட ஒரு காலையில் 11 மணி இருக்கும் ஃபோன் பண்ணோம். 11 மணிக்கு அந்த கேட்டில் மில்லு கேட்டில் இருந்துட்டு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணி பிரச்சனையை சொன்ன உடனே அவர்கள் நான் திருப்பி கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு என்ன சர்வதேச நிர்வாக உரிமை கழக சேர்மன் அவர்கள்ட்ட ஆலோசனை பெற்று அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் லைனில் வந்தாங்க. லைனில் வந்து அந்த மில்லு மேனேஜர்கிட்ட ஃபோனை கொடுன்னு சொன்னாங்க. அந்த மில்லு மேனேஜரை கூப்பிட்டு விரட்டுனாங்க ஃபோனில். அவர் அவங்க ஓனருக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு, பாம்பே முதலாளிக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு, இந்த தமிழ்நாட்டில் வந்து நீ தொழில் பண்ணி சம்பளம் கொடுக்காம தொழில் பண்ணுறதுக்கு உன் மில்லு இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் மூடப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன 2.25 மணி நேரத்தில் மில்லுக்கு முன்னாடி ராஜபாளையத்துக்கு வந்து நின்னாங்க. நாங்குநேரியில இருந்து வந்தாங்க. 2.25 மணி நேரத்தில் ஆறுமுகண்ணே அவங்க சேர்மன் அவளோட ஆணைக்கு கட்டுப்பட்டு 2.25 மணி நேரத்தில் வந்து நின்னாங்க. நின்று மறுபடியும் முதலாளியிடம் பேசி அவங்க வந்து நிற்கிற நேரத்தில் உள்ளே இருந்து மேனேஜர் வந்து எல்லாருக்கும் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு எழுதி கேட்டார். சாயங்காலம் 6:15 மணி வரைக்கும் நின்று எல்லாரோடைய அக்கௌண்ட் நம்பரையும் வராதவங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு எல்லா நம்பரையும் எழுதி கொடுத்து உனக்கு ஒரு நாள் டைம், மறுநாள் மில்லு அடித்து நொறுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இரவோடு இரவாக 168 குடும்பங்களுக்கு 168 குடும்பங்களுக்கு அதோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. அத்தனை குடும்பத்துக்கும் சம்பள பணம் அக்கௌண்ட்ல போய் சேர்ந்தது. நைட்டு 10:45 மணி வரைக்கும் அக்கௌண்ட்ல அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 6 மணி நேரம் நைட்டு 12:10 மணிக்கு தொடர்பு கொண்டேன். அண்ணே சந்தோஷண்ணே, மிக்க நன்றிண்ணே, எல்லாருக்கும் சம்பள பணம் ஏறிடுச்சுண்ணே அப்படிங்கிற தகவலை இரவு 12:10 மணிக்கு அவரை எழுப்பி சொன்னேன். அவர் அதுக்கப்புறம் ஒரு தகவல் சொல்கிறாரு, மாரியப்பண்ணே நீங்கள் இப்போ சொல்கிறீங்க சம்பள பணம் ஏற 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 ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு ராஜபாளையத்தில் வந்து அத்தனை சொந்தங்களும் நம்ம சர்வதேச உரிமை கழகத்தில் இணைந்து இதே மாதிரி ஒரு விழா எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உண்மையாகவே நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, 1-2 எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான். இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கழகத்தில் நீங்களும் இணைஞ்சு எல்லாருமா சேர்ந்து நிறைய மாற்றங்களை உண்டாக்க காத்துட்ருக்கோம். அடுத்தபடியாக திரு ராஜா அவர்களின் துணைவியார் ஒரு சில வார்த்தைகள் நம்ம முன்னாடி பேச போகிறாங்க. சபையோர் அனைவருக்கும் வணக்கம். என்னடா முடிக்க போகிற நேரத்தில் வந்து பேசுகிறாலே நினச்சிக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருப்பியும் கிடைக்கிறதுங்கிறது எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இப்போது திரு ராஜாவோட மனைவியாவோ இல்லை ஒரு தலைவரோட மனைவி அந்த இதில் நான் பேச வரல. ஒரு சாதாரண பொதுமக்களாக 2 மாதம் என் வீட்டுக்கார்கிட்ட இருந்து நான் என்ன அப்சர்வ் பண்ணேன், இந்த 2 மணி நேரத்தில் நான் என்ன அப்சர்வ் பண்ணேங்கிறத மட்டும் நான் பேசிக்கிறேன். நம்மளாம் எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம் நமக்கே தெரியல. காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், ரிப்பீட்டு. காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், ரிப்பீட்டு. இந்த மாதிரி தான் வாழ்க்கை வந்து ஓடிட்டுருக்கு.
ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு 10 ரூபா கேட்டால் கூட நமக்கு வந்து அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஏன் அவன் யாருன்னே தெரியாது. யாரா நீ, எங்கேருந்து வர, எதுக்கு கை காலெலாம் நல்லதானே இருக்குது, இப்படி 1008 கொஷினை கேட்டு ஏன்டா இவன்ட்டையா போய் காசு கேட்டோன்னு கேட்குற அளவுக்கு அவனை நம்ம வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுக்கிடையில் நீங்கள் கேளுங்க, அண்ணங்கிட்ட தானே கேட்குறீங்க, கேளுங்க அண்ணங்கிட்ட தானே கேட்குறீங்க, கேளுங்கன்னு கேளுங்கன்னு இந்த 2 மணி நேரத்தில் இந்த ஐயா சொன்னால் அவருக்கு எவ்வளோ பெரிய உள்ள இருக்கும் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அரசியலில் நான் என்ன பண்ணுறேன் அதை நீ அனுபவி அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு இது வரைக்கும் எனக்கு 30 வயசு ஆகுது, இது வரைக்கும் யார் சொல்லியும் நான் கேட்கல. அதனால் எல்லாரும் ஐயா கிட்ட தயங்காமல் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ, உங்களுக்கு தெரியலனா கூட என் வீட்டுக்கார் மூலியமாகவும் சரி, கார்த்திக் அண்ணா மூலியமாகவும் சரி, வினோத் தம்பி, இந்த மாதிரி நிறைய பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு வந்து நீங்கள் பயனடையணும். ஏன்னா நம்ம இப்போ பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியாமல் தான் நம்ம வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அப்போ ஒருத்தர்கிட்ட போய் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட அவர் அப்போ தான் சொல்கிறாரு, இந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்கானே தெரியும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம ஓடிட்டுருக்கோம். அது தப்பு இல்லை. ஏன்னா இப்போ நம்ம காலங்கட்டம் அப்படி இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். மோசஸ் ஐயாவை வந்து நம்ம எப்போவுமே வாழ்த்தி வணங்கிட்டு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, மோசஸ் ஐயா வந்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. நான் அந்த புக்கை கூட படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நலத்திட்டங்களோட இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மெயினாக சார் கல்வி வந்து யாருக்குமே வந்து நம்ம ஒரு சொத்துன்னு நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம்னா அது கல்வி தான். ஏன்னா ஒருத்தவங்க கிட்டே இருந்து ஒரு வீடு, காரு, பைக்கு, சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிடலாம். ஆனால் அவன் படித்த கல்வியை என்றைக்குமே நம்ம அவகிட்ட இருந்து பிடுங்க முடியாது, அவன் அறிவையும் பிடுங்க முடியாது. நான் வந்து சொல்லிப்பேன் பெருமையாக, நான் வந்து ஒரு பொறியியல் பட்டதாரி தான். எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். எங்கள் அப்பா எனக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கலை. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேனே, எனக்கு நகை, வீடு எதுவும் சேர்த்து வைக்கல. ஆனால் என்னை எங்கள் அப்பா இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சுருக்கிறாரு. அந்த இன்ஜினியரிங் கொடுக்குற தன்னம்பிக்கை, எங்கள் அப்பா 100 பவுன் நகை சேர்த்து வச்சுருந்தாலும் எனக்கு அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக வந்திருக்காதுன்னு நான் சொல்கிறேன். அந்த கல்வியை வந்து எல்லாருக்கும் சென்றடையணும்னு சொல்லிட்டு சார் எடுத்திருக்கிறது வந்து மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு அம்மா 97 வயசு ஆகுது. அவங்க பேர் வந்து கார்த்திகாயினி. அவங்க ஒரு 12 வயசில் வந்து படிப்பை நிறுத்திட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க படித்து ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. கேரளா கவர்மெண்ட்டையே அவங்கள தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கு. அவங்க ஹாட் டாப்பிக்கே கேரளாவில் அந்த அம்மா தான் கொஞ்ச நாளாக இருந்தாங்க. 97 வயசால் முடிகிற அம்மாவுக்கு முடியுதுன்னா உங்களால் ஏன் முடியாது, உங்கள் வீட்டு பிள்ளைங்களால் ஏன் முடியாதுன்னு எனக்கு தெரியல. இப்போ சொல்கிறேன், இந்த சர்வதேச உரிமை கழகம் மூலியமாக நாளைக்கு நிறைய வழக்கறிஞர்கள், டாக்டர், இன்ஜினியர், டீச்சர்னு வளர்ந்து நிற்பாங்க. எல்லாமே சர்வதேச உரிமை கழகம்னால ஆச்சுன்னு எல்லாரும் சொல்கிற காலம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அது மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப பொறுப்புக்கு தான் ஏங்கிட்டு இருப்போம். அப்படி தானே? இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு போர்டு அழிக்க சொல்கிறாங்க, இல்லை கிளாஸில் இருக்கவங்கள வந்து அமைதியாக பார்த்துக்க சொல்கிறாங்கன்னா அது வந்து வீட்டுக்கு வந்தோடனே அம்மாட்ட சொல்லிடுவோம், இன்றைக்கி நான் தான் போர்டு அழித்தேன், நான் தான் லீடரு. அந்த மாதிரி ஒரு பொறுப்பை வந்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும்போது அவன் இன்னும் சிறப்பாக செயலாற்றுவான். அவன்கிட்ட இருக்க நற்பண்புகள் எல்லாமே வெளிப்படும். அந்த மாதிரி ஒரு உயரிய பொறுப்பை என் வீட்டுக்காரருக்கு கொடுத்து பெருமைப்படுத்தி அவரோட மனைவியாக என்னையும் இங்கே நிற்க வச்ச திரு மோசஸ் செல்லதுரை ஐயா அவர்களுக்கும் நிர்வாக அமைப்பாளர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பேச நேரமில்லை, மன்னிக்கவும். நன்றி. நான் உண்மையிலே இந்த மாதிரி நாங்கள் மீட்டிங் முடித்த உடனே கிளம்பிடுவோம். சும்மா இதெல்லாம் இப்படி நடக்கணும் எங்களுக்கே தெரியாது. எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இங்கே கிடைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அன்பு தங்கையை சேலம் மாவட்டத்தினுடைய கல்வி அணியின் தலைமை பொறுப்பாளராக நியமிக்கிறேன். சேலம் மாவட்டம் சம்பந்தப்பட்ட அத்துணை கல்வி சம்பந்தப்பட்டதை தங்கச்சிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ஷால் போடுங்க. சேலம் மாவட்டத்தினுடைய கல்வி அணியின் தலைமை பொறுப்பாளர் நிர்மாலினி. ஒண்டர்ஃபுல் நேம். ராஜாவுடைய அம்மா, அவங்கள அம்மா மேலே வாங்க. இப்போ எனக்கு சேலத்தில் ஒரு சித்தி கிடச்சிருக்கிறாங்க. அவன் ஏன் அப்படின்னா, நான் அம்மானை ரொம்ப நேசிப்பேன். அம்மா ஒரு கோடு போட்டால் அதை தாண்டவே மாட்டேன். எங்கள் அம்மாவும் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பேன்.
அதனால தான் ராஜாவும் எங்கள் கூட ஒரே மாதிரி பார்த்தீங்களா, அந்த ஒரே ஊர் குட்டையில் ஊர்ன மட்டை மாதிரி நாங்கள் பூரா அம்மா பிள்ளைகளாக வந்திருக்கோம். என்ன இவர் இருக்கார் பாருங்க, இன்றைய வரைக்கும் அம்மாவுடைய முந்தானையை பிடித்து கொண்டு தான் தூங்குவார். வேற யாரும் இல்லை, என்னுடைய சொந்த சித்தியுடைய பையன்தான், என்னோட தம்பி தான், அண்ணன். நான் அவர் அண்ணன் கூப்பிடுவேன், அவர் அண்ணன் கூப்பிடுவார். எத்தனை மணியாலும் வீட்டுக்கு போயிடுவாருங்க, அம்மா முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ திருநெல்வேலி கிளம்பிடுவார் எத்தனை மணி ஆனாலும். இப்படி ஒரு நேசிக்கிற இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எங்களுக்கு கிடச்சிருக்குது. அதை போல் இவ்வளோ பெரிய குடும்பம் கிடச்சிருக்குது. இந்த இடத்துல ராஜாவை போன்ற ஒரு நல்ல ஒரு மனிதனை இறைவன் உங்கள் மூலியமாக இந்த உலகுக்கு தந்ததுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், ராஜா மூலியமா ஆமாம் கொடுங்க. இவங்களை கௌரவிக்கிறதுக்கு சரியான நபர்னா எங்களுடைய விவி ஆறுமுக அண்ணன் அவங்க தான். ஏன்னா அம்மா மன்னிக்கணும் அண்ணன், நிறுத்துங்க, கூட ஒருத்தர் வராரு. இதை சொல்லாமல் போனது ஒருவர் முகத்தில் வெறும் மீசையை மட்டுமே வளைத்து கொண்டிருக்கிறார் பாருங்க. எங்கள் ஐயாயிரவினுடைய அயன் மேன், உடம்பு முழுக்க ஸ்டீல் பாடி. வாங்கின இவரை சொல்லி ஆகணும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிறந்த வழக்கறிஞர், என்னுடைய அண்ணன். இவர் ஒரு வழக்கு நடத்தினால இவரை மும்பையிலிருந்து ஒரு டீம் இவரை காரில் அடித்து கொலை பண்ண பார்த்தாங்க. அதனால் இவர் இந்த உடம்பு ஃபுல்லாக, இவருக்கு உடம்பு ஃபுல்லாக ஸ்டீல் வச்சுருக்கிறாங்க, நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரே வருஷத்தில் 1,10,000 கிலோமீட்டர் புது காரை சர்வதேச உரிமை கழகத்துக்காக ஓட்டி வழக்கு நடத்தினார் ஒரே வருஷத்தில். போன வாரம் அவருடைய கண்ணில் இருக்கிற நரம்பில் இருக்கு பாருங்க, அது வெடிச்சு ரத்தம் வந்துடுச்சு, தூங்காமல். அவரையும் நான் நீங்கள் நல்ல கரவோசை, அவர் நல்ல கைகள் தட்டுகளை கொடுங்க, சவுண்ட் வைங்க. அவருக்கு நீங்கள் அம்மான்னு சொன்னால் அதை வேற எதையும் மாற்ற மாட்டார். அதனால்தான் இவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு இறைவன் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது குடும்பத்தின் குடும்பம். அந்த 2 பேரும் சேர்ந்து இவங்களை கௌரவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் 8ஆம் கிளாஸ் கூட படிக்கல. ஒரு கடினமான கிராமத்தில் இன்றைக்கி ரேஷன் கடையில் அவர் வேலை பார்க்குறாரு. ஆனால் எனக்கு அண்ணன் தான் அவர். 3 பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு இருக்குது. 3 பொம்பளை பிள்ளைங்களையும் உயர்கல்வி வரைக்கும் படிக்க வைத்து அவர்களுக்கு வேலை வாங்கி அளவு தரக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டார். சாதாரண ஆரம்ப சம்பளம் அவர் எவ்வளோ தெரியுமா? ஒரு மாதத்துக்கு 30 ரூபாய். இன்றைக்கு அவர் ஒரு பெரிய வீட்டை கட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்னா இப்படிப்பட்டவர்கள் இணைந்த குடும்பம். இவர் மாநில துணைத் தலைவராக இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவர்கிட்ட ஒன்னே ஒன்று, இவரை நீங்கள் ஈஸியாக ஏமாத்திடலாம். ஃபோனில் லைட்டாக அழுதுட்டீங்கன்னா மனம் இறங்கிடுவார். நிறைய பேர் இவர்கிட்ட வட்டிக்கு வாங்குவாங்க, தெரிஞ்சு வட்டியும் கொடுக்க மாட்டாங்க, அசலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அண்ணனை பிடிச்சி அழுதுன்னு சேர்த்த போன்னு விட்டுருவார். இப்படி விட்டே ஒரு 30 லட்சம் ரூபாய் கடத்தில் இருக்கிறார். எனக்கும் பணம் தேவைப்படுதுண்ணே. ரொம்ப இலகன மனசு, பார்க்கத்தான் பெரிய நானும் ரவுடி தான் மாதிரி தான். மனசு ரொம்ப இலகன மனசு. உரிமைக்காக எனக்கு ஒன்றுனா எங்களுக்கு ஒன்றுனா உடனே வருவார். அப்படி ஒரு குடும்ப சொந்தம். இன்று முதல் இந்த குடும்பத்தில் அன்பு தம்பி ராஜாவும் இணைந்து விட்டார். ஆமாம், இதுக்கு மேலே நம்ம இன்னும் போக போனால் விஜய் டிவி ப்ரோக்ராம் மாதிரி அப்படியே ரொம்ப எமோஷனலாக போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்தில் இந்த நிகழ்வை இவ்வளவு சீரும் சிறப்புமோடு செயல்படுவதற்கு, இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய அன்பு தம்பி, மாநிலத்தினுடைய மாநிலத்துடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கிற ராஜா அவர்களை நாங்கள் கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணா ஷால் போடுங்க, அண்ணா மொமெண்டம் கொடுங்க, வாங்க. நாங்கள் தலைமையின் சார்பாக நல்ல கையை தட்டுங்க, ராஜா அவர்களை கௌரவிக்கிறோம். அண்ணா வாங்க வாங்க. பத்தல, எல்லாரும் வாங்க. கைத்தட்டல் பத்தல, அவ்வளோதான். நான் தூக்க வருதா? உங்களுக்காக சேவையாற்ற நம்ம 5 ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறோம். 10th 12th காலேஜ் எங்களுக்கு இவர் தான். நம்முடைய காலேஜினுடைய பிரின்சிபல் இவர் தான். இவரை நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டு படிப்பதற்கும் உள்நாட்டில் படிப்பதற்கும் இவரை தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய சர்வதேச உரிமை கழகம் நிறைய காலேஜ் வச்சுருக்கிறோம், அதனுடைய பிரின்சிபல் இவர் தான்.
இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை படிப்பதற்கு உதவி செய்யுங்க. அப்புறம் உங்கள் மாவட்ட கல்வி அணி பொறுப்பாளரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாய் வெற்றி நமக்கு தான். நன்றி. உங்கள் மாவட்டத்தை தேடி மாவட்ட மக்களின் நலனுக்காக உங்களை தேடி வந்திருக்கும் நம் கழகத்தின் தலைவர் முனைவர் மோசஸ் செல்லதுரை அவர்களை சேலம் மாவட்டம் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. திரு ராஜா அவர்கள் மற்றும் சேலம் மாவட்டத்தின் மற்ற உறுப்பினர்கள் சார்பாக அவர் கௌரவப்படுத்துகிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? இங்க ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. நாங்கள் என்பதை மீண்டும் மீண்டுமாய் உறுதிப்படுத்திக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறோம்.